நான் எதை பற்றி பேசுகிறேன் நினைவு இருக்கா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? லேக், இல்லாமை. அதாவது நான் இப்போ இந்த மெசேஜை நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த மெசேஜை கவனிங்க. உங்களுக்கு நான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன், இன்ஹெரிட் த இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம தான் என்னவா இருக்கும் அவருக்கு? பாருங்க, அழகான ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் வந்துச்சு பாருங்க. இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருப்பேன். இஸ்ரவேலுக்கு நான் யார்? அந்த இஸ்ரவேல் இன்னைக்கு நான் தான் அந்த இஸ்ரவேல். அவன் என் சேஷபுத்திரன்றாரு. சேஷபுத்திரன்னா என்னது? சேஷபுத்திரனுக்கு டபுள் போர்ஷன்ஸு. நீங்கள் வீட்டில் கடைசியாக இருந்தாலும் உங்களுக்கு டபுள் போர்ஷன் தான். நீங்கள் வீட்டில் எத்தனாவது குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கு டபுள். ஃபர்ஸ்ட் பார்னுக்கு தான் அக்கார்டிங் டு பைபிள்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? யாரெல்லாம் இஸ்ரவேலோ, ஆவிக்குரிய அவருக்கு பிள்ளையோ, அவங்க எல்லாம் இஸ்ரவேல். இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு பிதான்னு சொல்கிறாரு. நீ என்னுடைய சேஷ்டபுத்திரன்றார். சேஷ்டபுத்திரன்னா டபுள் போர்ஷன்ஸ் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். இப்போ வந்ததுலேயே என்ன ஆகிடக்கூடாது? நம்ம வந்ததுலேயே என்ன ஆகிடக்கூடாது? திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இப்போ போன வாரத்தில் எல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து நான் என்ன செய்ய சொன்னேம்மா? எழுத சொன்னேன். லேக் என்ன, உங்களுக்கு லோன்ஸ் என்ன எழுதுனீங்களா? அதோட இன்னைக்கு தான் திறக்கிறீங்களா? ஸ்மைட்டுன்னு பண்ண சொன்னேன். அப்படின்னு என்ன எல்லாத்தையும் முறிச்சு அடிச்சிட்டாருன்னு சொன்னேன். கீழே என்ன சொன்னேன்? மடங்கடிச்சாரு, முறியடிச்சாருன்னு சொன்னேன். அதுக்கு கீழே ஒன்று போட சொன்னேன். என்னது அது? ஹீ பெய்டு எவ்ரி திங். நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்ல சொன்னேன். அதை எழுதி வச்சிங்களா? அதனால ஆச்சரியமான காரியம் நடக்கும், எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மந்தோட கடைசியோட இந்த இன்ஹெரிட்டன்ஸு, இந்த டெஸ்டிமோனியாக நம்ம வாழணும், விட்னஸ்ங்கிறதெல்லாம் முடிச்சுட்டு புது டாபிக் போகிறோம். இப்போ இதில் கடைசி வாரம் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க? சிஸ்டர் என்ன சொன்னாங்க? எனக்கு வந்திருக்கு, ஆனால் அந்த சர்டிஃபிகேட், ஆனால் அந்த அது அப்படின்றோம்ல, சொல்கிறோம்ல, அங்கே தான் நம்ம கோட்டை விடுற ஒரு இடம். சரியா? அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரைச்சியஸ்னஸ்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைச்சியஸ்னஸ்ன்னு சொல்லுங்க. அப்படின்னு என்ன? தேவனுடைய, எல்லாருக்கும் தெரியணும், தேவனுடைய நீதினா கவனிக்கணும். எனக்கு நீதி கிடைக்கல, இவங்க அநீதியாக இருக்காங்க, இவங்க நீதி செய்ய மாட்டேங்கிறாங்கன்ற அர்த்தம் கிடையவே கிடையாது. மறக்கவே கூடாது. அதனால தான் பாருங்க, நீதியின் சூரியன் அப்படின்னா ஜீசஸுக்கு அது அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, அது நீதிங்கிறதே ஜீசஸ். நீதிங்கிறது என்ன? ஜீசஸ். ஃபாதர் காடுக்கு என்ன? மகன், சன். நல்லா கவனிக்கணும். ஜீசஸ்க்கு தேவன் அப்படின்னு கூட மாட்டாரு, பிதான் தான் கொடுவாரு. ஃபாதர் தான் அவரு. அப்ப நீங்களும் ஜீசஸ் ஒண்ணுன்னா, ஃபாதர் காட் உங்களுக்கும் ஃபாதர் காடு தான். ஜீசஸ்க்கு என்னவோ அதான். இதுல மாற்றமே இருக்கக்கூடாது. ரைச்சியஸ்னஸ்னா ரொம்ப சிம்பிளா ஒரு டெஃபினேஷன் சொல்லி கொடுத்தாரு. எவ்ரிதிங் எல்லாமே நீ யோசிக்கிறது காட்லி வே அப்படின்னா அதுக்கு பேர் ரைச்சியஸ்னஸ். என்னது? எல்லாத்தையும் காட்லி வே அப்படின்னா ஜீசஸ் எப்படி நடந்தாரு, எப்படி பார்த்தாரு, எப்படி யோசிச்சாரு, ஒரு பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது அவர் எப்படி செயல்பட்டாரு, ஜீசஸ் எப்படி அதை டீல் பண்ணாரு. ஆமென். அதுக்கு பேர் தான் என்ன வே? காட்லி வே. அப்போ அந்த காட்லி வே நீங்க ஃபாலோ பண்ணா யூ ஆர் த ரைச்சியஸ்னஸ். ஆமென். புரியுதா உங்களுக்கு? 2 கொரிந்தியன்ஸ்ல 5ல நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள், எவருக்குள்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு யார் மூலமா போக முடியும்? ஜீசஸ் மூலமா தான் போக முடியும். அதுக்கு தடையா இருக்கிறது எது? பாவங்கள். பாவத்திலே பெரிய பாவங்கள்ன்றதுக்கு முன்னாடி பாவத்திலே பெரிய பாவம் எது? நான் சொல்லியிருக்கேன். ப்ரௌடு, ப்ரைடு, என்ன ஆங்கர். அவர் சின்ன உலகத்தில் இருக்க பாருங்க, அந்த பாவம்லாம் கிடையாது. பாவத்திலே பெரிய பாவம் எதுன்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும். நீங்க வேணான்றது தான். அவர் சொல்றதை நீங்க கேட்கலன்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றதை நீங்க கேட்கலன்னா என்ன அர்த்தம்? நீங்க வேணான்னு அர்த்தம். அவர் சொல்லதை கேட்டானா ஆடம், நம்ம சாதாரணமாக கீழ்ப்படியாமங்கிறோம். நம்ம 100 கீழ்ப்படியாமையில் இருக்கோம். நான் பல தடவை சொல்றேன், ஒரு கீழ்ப்படியாமையுடைய கான்சிக்வன்சஸை தெரிஞ்சு கீழ்ப்படியாமல் இருக்கணும் நம்ம. ஹலோ, இந்த கனியை புசிக்க நாளில் நீ சாகவே சாவாங்கிறதுனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன? அது எவ்வளவு பெரிய விஷயமா இல்லையா? அது என்ன அர்த்தம்? எனக்கு உனக்கும் ஒண்ணுமே இல்லப்பா இனிமே அப்படின்னு அர்த்தம். எனக்கு உனக்கும்
நீ வேற நான் வேற, இனிமே என்னுடைய தோட்டத்தில் இருக்க முடியாது, நீ என்னுடையவன் கிடையாதுங்கிறது அர்த்தம் அது. அப்படின்னா பாவத்திலே பெரிய பாவம் எதுன்னு உங்களுக்கு கேட்டா உங்களுக்கு என்ன சொல்ல தெரியணும்னா அவரை வேணாங்கிறதான். ஹலோ, அவரை வேணான்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம், ஆனா நம்ம செயல்கள்ல வேணான்னு இருப்போம். அவர் சொல்றத கேட்க மாட்டோம். அவர் சொல்றத, அவரு வேர்ட் ஆஃப் காட படிக்கும் பொழுது ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு, அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். இதெல்லாம் அவங்க செஞ்சாங்களா, அவங்க செஞ்சாங்களா, இவங்க செஞ்சாங்களா, நான் மட்டும் ஏன் செய்யணும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தரை தான் அப்போ கம்பேர் பண்ணோம், ஜீசஸ் தான் கம்பேர் பண்ணோம். வேற இன்பான்ட்டியோ பெரிய பெரிய ஊழியர்களோ உலக அளவுல பெரிய ஊழியர்காரங்களை சிலருக்கெல்லாம் குறையா இருந்தா கூட அவங்களெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. பாவத்திலே பெரிய பாவம் பிரைடு கிரேட்லாம் இல்லை, அதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் சின்ஸ்ல வருது. சின் அதோட பாவங்கள் ஆக்கினார்னு இருக்காம, அதுல பாவம் ஆக்கினார். சொல்லுங்க, பைபிளை ரொம்ப ருசிச்சு படிச்சீங்கன்னா, ஏன் அங்க ப்ளூரல்ல இருக்கு, இங்க ஏன் சிங்குலர் இருக்குன்னு நீங்க படிச்சீங்கன்னா வெளிப்பாட்டு வரும். அதுதான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இங்க இப்படி இருக்கு, ஏன் இங்க அப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் அழகா சொல்லி தருவாங்க. அப்படி படிக்கணும் பைபிளை, அப்படி படிக்கணும் பைபிளை. சரியா? அவர் என்னவாயிட்டாராம் உங்களுக்கு, அவர் உங்களுடைய பாவத்தை, என்ன பாவத்தை நீங்க வேணான்னு ஆடம் சொன்னதுலேருந்து வழி 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 வழியான வந்துட்டோம்ல, அவர் வேணான்னத அந்த பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு நீதியை நம்ம கொடுத்துட்டாரு. எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. நீதினா என்னன்னு சொன்ன ஒரே வரியில சொல்லுங்க, ஜீசஸ் தான் நீதி. ஜீசஸ்னா நிறைய பேருக்கு ஜீசஸ் தான் நீதின்னு போது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியாது உங்களுக்கு. அதுக்கு தான் சொல்றேன், டிவைன் நேச்சர் ஜீசஸ். அதுதானே இப்ப சொன்னேன் நான் சிம்பிளா. ஒரு பிரச்சனைய, ஒரு சிச்சுவேஷனை, ஒரு காரியங்கள் நம்மளுடைய லைஃப்ல நடக்கும் பொழுது அதை ஜீசஸ் எப்படி பாப்பாருங்கிறத கொடுத்துட்டாரு உங்களுக்கு. அதை ஜீசஸ் எப்படி பாப்பாருங்கிற எபிலிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஜீசஸ் எப்படி பாப்பாரு, அதை அவர் என்ன கண்ணோட்டத்தை, காட்லி வேல பாப்பாரு. அப்படின்னா தேவனுடைய கண்ணோட்டத்தின்படி பாப்பாரு. ஆமென். ஒரு பிரச்சனைய தேவன் பாக்குற மாதிரி பாப்பாரு ஜீசஸ். அப்ப அதே தான் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. உங்க பாவத்தை வாங்கிட்டு அந்த பார்வையை கொடுத்துட்டாரு, அந்த பிலீஃபை கொடுத்துட்டாரு, அந்த லைஃப் ஸ்டைலை கொடுத்துட்டாரு. அந்த லைஃப் ஸ்டைல் தான் டிவைன் நேச்சர். கோலியாத்து சொன்னார் பாருங்க, தாவீது கோலியாத் பெரிய யுத்த வீரன். அவன் இதெல்லாம் போட்டிருக்கான், அந்த யுத்ததாரிக்குரிய எல்லாம் போட்டிருக்கான். டேவிடுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரியா? போட்டுக்கிட்டுலாம் பார்க்கறான் சவுல் கொடுத்த உடனே. ஆனா இதெல்லாம் வேணான்ட்டான். என்ன, அவன் யுத்ததாரியா இருந்தாலும் அவன் தோத்து போயிட்டான், யுத்தத்துல எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தன்ட்ட. அப்போ காட்லி வே பற்றி சொல்கிறேன் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே அது பழிச்சிருக்குன்னா, நியூ டெஸ்டமெண்ட்ல உங்களுக்குள்ளவே இருக்கிறாருன்னா, அந்த காட்லி வே ஜீசஸே உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா, இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ அறிவின்மையாக நம்ம இருக்கிறோம் பாருங்க. நான் இதே இடத்துல பல தடவை சொல்லியிருக்கேன், பாவத்திலே பெரிய பாவம் அவர் வேணாங்கிறது. இனிமேல் தட்டி எழுப்பி யாரை கேட்டாலும் சொல்லணும். அவர் வேணாங்கிறதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அது மாதிரி நடப்பாங்க. அவர் வேணான்னு யார் சொல்லுவா? யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் இருந்தால் தான் நமக்கு எல்லாம்னு தெரியும். ஆனா அவர் வேணாம் அப்படின்னு நடப்போம், அப்படி நடக்கக்கூடாது. அப்படின்னா எப்படி அப்படி நடக்கிறதுனா என்ன, காட்லி வேல நீங்க நடக்கலன்னா நீங்க அவர் வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. புரியுதா உங்களுக்கு? காட்லி வே சொல்லுங்க எல்லாரும். அந்த காட்லி வே தான் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஓகேவா? ரைச்சியஸ்னஸ் அதை நம்ம கொடுத்துட்டாரு. நம்முடைய பாவத்தை, நம்முடைய பாவங்கள்னு இல்லை பார்த்தீங்களா, அதில் இந்த லிஸ்ட் எல்லாம் அப்புறம் தான். ப்ரைடுன்னு சொல்றா பாருங்க, அதெல்லாம் பாவத்திலே பெருசு. அதுதான் லிஸ்ட்ல, பாவங்கள்ல. பாவமே ஒன்னே ஒண்ணுதான் பாவம்ப்பா, ஒன்னே ஒண்ணுதான்ப்பா பாவம். என்னது பாவம்? பாவத்தை பத்தி நான் ரொம்ப பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த காட்லி வே சொல்லி கொடுக்கணும்னா, இது அவர் வேணான்றதான் பாவம். ஓகேவா? அப்போ காட்லி வேல தானே டீல் பண்றாரு ஒவ்வொன்றையும். கோலியாத் பழைய ஏற்பாட்டுல பாருங்க, தாவீது அவன் பெரிய யுத்த வீரன் தான். ஆனா அவனை இவன் எப்படி பார்த்தான் தெரியுமா? தாவீது கண்ணில் பார்க்கல, அவன் காட்லி வேல பார்த்தான். அவன் அண்ணன்மாரெல்லாம் அதே ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க தான், ஜெஸ்ஸியுடைய சில்ட்ரன் தான். ரொம்ப சிரிப்பா இருக்கு. தே ஆர் எல்டர்ஸ், வேற ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்டர்ஸ். வயசை வச்சுலாம் கர்த்தருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸை வச்சுலாம் பண்ண முடியாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேற. ஹல்லேலூயா. அப்ப பாரு, அவனுக்கு என்ன துணிகரமா நீ வந்தடா, அப்படி விட இப்படி விட அப்படிலாம் சொன்னா கூட நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையான்னு அவன் எப்படி பாக்குறான் தெரியுமா? அதான் காட்லி வே. எப்படி பாக்குறான்? காட்லி வேல எப்படி பாக்குறான்? இந்த விருத்த சேதனை இல்லாதவன் ஏமாத்துறங்கிறான். நம்ம பார்த்தோம்னா என்ன பார்ப்போம், ஐயோ அவன் மார்க்கவசத்தை பாருங்க, அவன் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிருக்கான் எக்ஸப்ட் நெத்தி தான். எல்லா இடத்துலையும் எங்கேயுமே அவனை அடிக்க முடியாது. அப்படி அவன் எப்படி போட்டிருக்கான். இப்போ நம்மளா இருந்தா ஐயோ அவன் உயரத்தை பாருங்க, அவன் எப்படி நடந்து வரான் பாருங்க, ஐயோ அவனுடைய மார்க்கவசம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கு பாருங்க, எங்கேயுமே அவனை அட்டாக் பண்ண முடியாது பாருங்க. ஹோலி ஸ்பிரிட்டு உங்க பிரச்சனைய நீங்க பெருசா பார்க்காம இருக்கிறது தான் காட்லி வே. அதனாலதான் 21 சொல்லுது அழகா, ரொம்ப அழகான ஒரு வசனம். அவர் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. சொல்லுங்க, நான் தேவனுடைய நீதின்னு சொல்லுங்க. And the righteousness of God through Christ Jesus.
நான் தேவனுடைய நீதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். கமான் ப்ளீஸ். நான் தேவனுடைய நீதி. ஏன் இந்த தேவனுடைய நீதியை கொடுக்கிறாரு? அது இலவசமா. நீ ஃபாஸ்டிங் எடு, பெக் பண்ணு, என் பாதத்தில் இவ்வளோ நாள் காத்துரு அப்படி சொல்றாரா? இந்த பாவமா அவரையே பாவமாக்கினார் தேவன்னா அது எங்க நடந்தது? சிலுவையில் நடந்தது. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தை நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது சொல்றோம் ரத்தத்தினாலான உடன்படிக்கைன்னு சொல்றோம். இப்போ இந்த righteousness is the covenant. Come on, righteousness is godly way. righteousnessங்கிறது என்ன தெரியுமா? covenantன்னு சொல்லுங்க. covenantனா என்ன? உடன்படிக்கை. தமிழ்ல உடன்படிக்கைன்னா என்ன? உடன்படிக்கைனா நீ செய்ய முடியாதெல்லாம் நான் செஞ்சுட்டேங்கிறதுக்கு பல ப்ராமிஸ் கொடுக்குறேன் என் மேலேயும் ஆணையா. நீங்க ஆப்ரஹாமிக் கவனன்ட்லாம் எடுத்தீங்கன்னா இங்கே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆப்ரஹாமிக் கவனன்ட்ல அவன் ஆனிமல்ஸ் எல்லாம் வச்சுட்டான். அவன் ஓடியாந்து சொல்லிடக்கூடாதுன்னு இவர் வேகமா முன்னாடி போறாரு. ஏன் போறாரு? அவன் ஏதாவது சொல்லி அவனால செய்ய முடியலன்னா அவன் செய்ய முடியலன்னா அது வேஸ்டா போயிடும். அல்லேலூயா. அந்த நேரம் வேஸ்டா போயிடும். அவருக்கும் இவருக்கும் ஆப்ரஹாமுக்கும் ஆப்ரஹாம் சந்ததியாவுக்கு நமக்கும் கிரைஸ்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ப்ராமிஸ் ஃபெயில் ஆயிடும். ஆனா இவர் ப்ராமிஸ் கீப்பர். அதனால இவர் போறாரு. இவர் போய் இந்த அனிமலோட பிளட்லாம் இருக்கிற இடத்துல அதை தாண்டி போய் சொல்றாரு இந்த உடன்படிக்கை வந்து he is not a liar அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் பேசுறதுலாம் பொய் கிடையாது. ஆனா அவன் ஒரு வாக்கு பண்ணிட்டான்னா அவனால செய்ய முடியாம போனா அதெல்லாம் செய்ய முடியலனாலே அது பொய்யாயிடும். கவனன்ட்டை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டியஸ்னஸ் இஸ் கவனன்ட்னு சொல்றேன். அப்படின்னா தேவனுடைய நீதியா நீங்க இருக்கிறதுக்கு ஒரு கவனன்ட் பண்ணிட்டார். நான் உன்னால இருக்க முடியலன்னா நானே கொடுத்துட்றாதான்றாரு. நானே கொடுக்குறேன்னா இலவசமா கொடுக்குற மருந்தெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? அதை தூக்கி போடுவோம். இலவசமா ஏதாவது கிடைச்சா என்ன செய்வோம்? அப்படியே இலவசமா கொடுக்கறது நமக்கு டப்பாவா தான் இருக்கும். ஒரு ஃபேன் கொடுப்பாங்க, ஒரு டிவி கொடுப்பாங்க. இலவசமா கிடைக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? நல்லாவே குவாலிட்டியா இருக்காது. ஏன் அவர் இலவசமா கொடுத்தாருன்னா நீ எவ்வளவு காசு போட்டாலும் வாங்கவே முடியாது இந்த ரைட்டியஸ்னஸ். இந்த தேவனுடைய பிள்ளைங்கிறதையும் தேவனுடைய நீதிங்கிறதையும் நீ என்ன குட்டிக்கரணை போட்டு உன் சொத்தையே கொடுத்தா கூட நீ அந்த ரைட்டியஸ்னஸ் வாங்க முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது காட்லி வேவை நீ ஆப்ரேட் பண்றதுக்கு கர்த்தர் உனக்கு அந்த எபிலிட்டியை கொடுத்துட்டாரு. சிலுவையில் நடந்திருக்குது. அது என்ன பண்ணிட்டாரு? ஒரு கவனன்ட்டா கொடுத்துட்டாரு. நீ என் மகன், நான் உன் அப்பா. இதான் கவனன்ட். மகன்றதுக்கு என்ன? ரத்த பந்தம். அந்த ரத்தத்தை தான் சிலுவையில் சிந்திட்டார். புரியுதா நான் பேசுறது? கவனன்ட். அந்த ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு இப்போ நான் இந்த கவனன்ட்டை நான் உடைச்சேன்னா இந்த அனிமல்ஸ்லாம் செத்து ரத்தம் ஓடுற மாதிரி இந்த செத்து கிடக்கிற மாதிரி நான் செத்துட்டேன்னு அர்த்தங்கிறாரு. அதான் அதோட அர்த்தம். அல்ல புரியுது உங்களுக்கு? இந்த ரத்தத்தை சிந்தின உடனே இந்த அனிமல்ஸ் எப்படி கிடக்கு? செத்து போயிடுச்சு. இந்த கவனன்ட் குறித்து என்ன புரியுதோ இல்லையோ இந்த உடன்படிக்கைனா நான் உனக்கு சொன்னதை கட்டாயம் செய்வேன். நான் செய்யலைன்னா இந்த அனிமல்ஸ்லாம் ரத்தத்தை சிந்தி செத்து போன மாதிரி நானும் செத்துட்டேன்னு அர்த்தங்கிறது தான் அந்த ஆபிரகாமிக் கவனன்ட். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? புரியுது உங்களுக்கு? இப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க நம்ம ஆண்டவர். ஓ நான் தான் அந்த ரைட்டியஸ்னஸ். சொல்லுங்க நான் தான். அப்போ அந்த ரைட்டியஸ்னஸ் கண்டெய்ன்ஸ் ப்ராமிசஸ். அந்த ரைட்டியஸ்னஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா ப்ராமிசஸ் இருக்கு, கவனன்ட் இருக்கு. கவனன்ட் இருக்குன்னா உடன்படிக்கை இருக்கு. நான் உனக்கு எல்லாம் தரேன் இருக்கு. ஆமென். நீ செஞ்சு நீ என்ன செய்ய முடியாது? நீ சம்பாதிச்சு இந்த ரைட்டியஸ்னஸ் வாங்க முடியாது. நீ செஞ்சு இந்த ரைட்டியஸ்னஸ் வாங்க முடியாது. உன் கிரியலினால வாங்க முடியாது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னா கிரயம்னா ஒரு விலை கொடுத்துக்கிறாரு. என்ன கொடுத்துக்கிறாரு? விலையானா தன் ரத்தத்தையே கொடுத்துட்டாரு. எதை கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறாரு? இந்த ஒரு டேபிள் வாங்கணும், இந்த விதை வாங்கணும், எதை வாங்கணும், டைரி வாங்கணும், எல்லாம் உங்கள் திங்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாம் ஒரு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். உங்களை அவர் என்ன கொடுத்து வாங்கியிருக்கிறாரு? அவருடைய ரத்தத்தையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய கிரியை பார்த்தீங்களா? அப்படி வாங்கின தேவன் அதெல்லாம் எதுக்கு அந்த கிரயம் கொடுத்து உங்களை வாங்குறாரு? அவர் மாதிரி காட்ஸ் வேல ஒன்று பார்க்கணும். புரியுதா நான் பேசுறது? காட்ஸ் வேல நம்ம பார்க்குறோமா? அந்த காட்ஸ் வேல பார்க்கறதுக்கு தான் ஸ்கிரிப்சர் இருக்கு, ப்ராமிசஸ் இருக்கு, வாக்குத்தத்தங்கள் இருக்கு, வார்த்தைகள் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் போன வாரத்தில் கூட சொன்னேன். இவ்வளோ லோன்ஸில் இருக்கோம் கிறிஸ்தவர்கள், இவ்வளோ லேக்கில் இருக்கும். இது வேணும் அது வேணும்னு எத்தனையோ லேக்கிங் இருக்குது நம்மளுக்கு. இல்லையா உங்களுக்கெல்லாம்? எல்லாம் எழுதி வச்சு வேற அதை ஸ்மைட் பண்ணோம். தொடர்ந்து அதில் விக்ட்ரி தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் நம்ம விக்ட்ரியை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம சில காரியத்தை கற்றுக்கணுன்றது தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த லேக் அப்படின்றது நல்லா கவனிங்க, அது கடவுளுக்கு கிடையவே கிடையாது. லேக்குங்கிறது தாவீது எப்படி எழுதிக்கிறாரு பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னா இது வந்து ஒரு ப்ராமிஸ். அதை அவர் என்ன செய்கிறாருன்னா பிரகடனம் பண்ணுறாரு. அவர் என்ன செய்கிறாரு? அதை வாயினால் டெக்ளேர் பண்ணுறார். இப்போ இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது உண்மை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு எப்படி இன்ஹெரிட்டராக இருக்கிறாரோ அவருக்கு நம்ம பிள்ளைங்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துனுடைய இதெல்லாம் என்னதுன்னா நான் என்ன மெத்தடை யூஸ் பண்ணணும்னா நான் காட்லி வேவை தான் யூஸ் பண்ணணும். அந்த காட்லி வேக்கான வழிமுறைகளை அவர் கொடுத்துட்டாரு. அதையும் கொடுத்து ப்ராமிசஸையும் கொடுத்துட்டாரு இது ஃபுல்லாக. ஆனால் ஏன் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நான் ஜெபிக்கிறது பத்தாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தமிழர்கள் மாதிரி ஜெபிக்கிறவங்க யாருமே கிடையாது. நைட் ப்ரேயர் என்ன, டே ப்ரேயர் என்ன, ஃபாஸ்டிங் ப்ரேயர் என்ன,
அப்புறம் என்னது கான்ஃபரன்சஸ் என்ன, எத்தனை வகையான ஜெபங்கள் இருந்தாலும் முடிவில் என்ன இருக்குன்னா ரிசல்ட்ஸ் இல்லை. என்ன இல்லாமா? ஏன் இல்லை? இதுக்கு மேலே அவர் என்ன செய்யணும்? ஏன் தெரியுமா இல்லை? நம்ம காட்லி வேலை இல்லை. நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். வாட் இஸ் மிஸ்ஸிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மிஸ் ஆகுது நம்மளுக்கு? எதையுமே காட்லி வேலை நம்ம என்ன செய்யலை, பார்க்கல. அது எது பேஸ்டாக இருக்கும்னா ஸ்கிரிப்சர் கிரவுண்டடாக இருக்கும், ஸ்கிரிப்சர் பேஸ்டாக இருக்கும். அப்படின்னா வேத வசனத்தின் அடிப்படையாக இருக்கும், வேத வசனத்தை அஸ்திபாரமாய் கொண்டிருக்கும். அந்த வாழ்க்கை தான் காட்லி வே. இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது, அந்த சிச்சுவேஷன் நீங்க பாக்குறீங்க, உடனே அழுகுறீங்க. அந்த ஜெபம் வேற மாதிரி வருது. என்னன்னு? அழுகையோட இருக்கிற ஜெபம் எப்படி வரும்? எவ்வளவு நாள் நான் கஷ்டப்படுறது, எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கல. இதெல்லாம் ஜெபத்துல வரும். ஒரு போர்ட்ரே பண்ணுவாங்க ஜெபத்துல. சிலர் எப்படி பண்ணுவாங்க ஜெபத்தை? அவர்கிட்ட தெரியாததெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி இருக்கும் ஜெபம். அப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. என் கண்ணீர் தெரியலையா, எனக்கு சூழ்நிலை இருக்கிறது தெரியலையா, அவர் என்ன சொல்லுவோம், என்னென்னமோ சொல்லுவோம் நம்ம. நீங்க உங்க ஜெபத்தை நீங்களே கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எது பேஸ்டா இருக்காது, ஸ்கிரிப்சர் பேஸ்டா இருக்காது. இன்ஹெரிட் பண்றதுக்கு காட்லி வே பத்தி சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது கவனன்ட்ங்கிற, இந்த கவனன்ட்டை பிரேக் பண்ண மாட்டார் காடுங்கிறேன். He is covenant making God, covenant fulfilling God. அவர் கவனன்ட்டை நிறைவேற்றுறதுக்கு தான் தண்ணியை கொடுத்துட்டாரு, அதை பிரேக் பண்ண மாட்டாரு. covenant contains promises. ஆமென். நான் உன் தேவன், நீ என் சேஷ்ட புத்திரன்னு சொன்னார்னா அதுக்கு சில ப்ராமிசஸ் கொடுத்துக்கிறாரு. அந்த ப்ராமிசஸ் உங்க வாழ்க்கையில பலிக்கும். ஆனா பலிக்கல, லேக் இருக்கு, லோன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு விட்னஸ்ன்னு சொல்றோம். விட்னஸ்னா ஸ்பிரிச்சுவல் விட்னஸ் மட்டும் விட்னஸ் கிடையாது. முதல்ல நீங்க நல்லா இல்லைன்னா எப்படிங்க நீங்க ஸ்பிரிச்சுவலா உங்களால் இது செயல்பட முடியும்? சுகமோ பணமோ இல்லை, எப்படி நீங்கள் செயல்பட முடியும்? முதல்ல உங்களை பிளஸ் பண்ணிட்டோம் சிஸ்டர்னு வாங்க. என்னம்மா சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இல்லாமல் ஒருத்தவங்களை போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க நம்மளை விட. நீங்கள் போய் சொல்லும்போது என்ன முதல்ல உங்களை பிளஸ் பண்ணிட்டோன்னுவாங்க, முதல்ல உங்கள் வீட்டுக்கு இதுக்கு நடக்கட்டும்னுவாங்க. சரியா? அப்போ இதெல்லாம் எப்படி மாத்துறது அப்படின்னா, இதுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலை. நம்ம செய்யாததை ஒன்று நான் சொல்கிறேன். என்ன செய்கிறோன்னா, சண்டே அன்னைக்கு நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த வார்த்தைகள்லாம் கிடைச்ச உடனே நல்லா இருக்கும். இந்த லேக் இல்லைன்னு சொல்கிறோம், அதுக்கான வசனத்தை எடுக்கிறோம், வசனத்தை சொல்கிறோம். கர்த்தர் இப்படி செய்வேன்னு இருக்கிறார், நம்ம ஏன் கவலை பண்ணணும்? மண்டே அன்னைக்கு அந்த மெயில் ஒன்று வரும், இல்லை ஒரு எஸ்எம்எஸ் வரும், இல்லை இந்த டியூவை நீங்கள் கட்டணும்னு வரும், இல்லை ஒரு பெரிய தேவை ஒன்று நம்ம காத்திருக்கோம், இல்லை ஒரு பலவீனம் காத்திருக்கோம், இல்லை ஏதோ ஒன்று உங்களை எதிர்த்து நிற்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அழுவீங்களா? ரெண்டு வகையான ஃபெய்த் இருக்கு. இதுக்கு என்ன வேணும்னா, இந்த ப்ராமிசஸ்க்கெல்லாம் என்ன வேணும்னா ஃபெய்த் வேணும். எப்படி புரியுதோ எனக்கு தெரியல, கர்த்தர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். கவர்னன்ட் கண்டெய்ன்ஸ் ப்ராமிசஸ் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கணும்னா நீங்கள் வேதத்தை படிக்க என்ன வரும்னு சொன்னேன்? ஃபெய்த் எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையினால் வரும், கேள்வினால் வரும். எந்த கேள்வி? காட்ஸ் வேர்டை ஹோலி ஸ்பிரிட் பேச நீங்க கேட்க வரும். யார் பேச? நீங்க பேச இல்லை. நீங்க பைபிள் எடுத்து படிக்கும் பொழுது இப்படி சொல்லியிருக்கிறார், அப்படி சொல்லியிருக்கிறார். இப்போ எனக்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை இல்லைலாம். ஆபத்து காலத்தில் நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், பஞ்ச காலத்துல நீ திருப்தியா இருப்ப அப்படின்ற வார்த்தையை அவர் பேசி அது என் காதுல கேட்டு அதுல விசுவாசத்தை வச்சு நான் ஜெயிச்சிருக்கேன். நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன் அப்படிங்கிற வசனத்தை நான் படிச்சு அதை நான் அப்படியே எனக்கு எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தையை அவர் பேசுனதுனால வந்த விசுவாசத்தினால நான் ஜெயிச்சேன். அவர் பேசுறது இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது கூட முடியாது. அவர் பேசுறதை எப்படி கேட்க முடியும்? அவர் பேசுறாரானே தெரியல, எப்படி சொல்ல முடியும்? என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்குன்னு சத்தியமா சொல்றாரு. அவர் பொய் சொல்வாரா? பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்வாரா அவரு? அப்போ நம்ம எங்கே கோட்டை விடுறோம் சொல்லுங்க? பைபிளை படிக்கிறது இல்லை. ஒரு பிரச்சனை இருக்குன்னா நல்லா சொல்லி கொடுக்குறேன். அந்த பிரச்சனை வரும்பொழுது அழாமல் ஒரு 10 சட்டம் அமைதியை படிங்க. ஃபெய்த்தில் ரெவலேஷன் ஃபெய்த்துன்னு சொல்லுங்கள் எல்லாரும். என்னது? இப்போ எங்கள் கிஷோரை குறித்து நான் ஒரு வாக்குத்தத்தை சொல்ல முடியும். இதிலிருந்து என் மகனுக்கு தான் எழுதியிருக்குன்னு நான் சொல்ல முடியும். என் மகளை குறித்து சொல்ல முடியும். என் வீட்டுக்காரை குறித்து இதில் எனக்குன்னு தான் என் வீட்டுக்காருக்கு எழுதியிருக்குன்னு சொல்லுவேன். என்னை குறித்து நான் ஊழியம் செய்யணுங்கிறது குறித்து இதுலேருந்து எனக்கு இருக்குன்னு சொல்லுவேன். ஹலோ, என் ஊழியத்தை குறித்து இதிலிருந்து நான் உருவி எடுத்து தான் சன் ஆஃப் ரைட்டியஸ்னஸ்னு வச்சேன். என் குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை நேரத்தில் என்னங்க யாருக்கிட்டையும் சொல்லாமல் இதை எடுத்து படிக்க வந்துச்சுல அந்த வார்த்தை. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால். யார் பேசுனதை நான் கேட்டு வந்துச்சு? காட் பேசினாரு. அந்த வார்த்தை படிச்சு பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. ஹலோ, பைபிளை ஏதோ படிக்கக்கூடாது. நான் ஒன்று சொல்கிறேன், இதை குறித்து இப்படி சொன்னார் வார்த்தை. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தட்டி எழுப்பினா உடனே தெரியணும். உங்கள் ஊழியத்தை குறித்து கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா தெரியணும். உங்கள் பிள்ளைங்களை குறித்து என்ன கொடுத்தாருன்னா தெரியணும். ஒரு ப்ராம்ப்டாக ஒரு வேர்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஆமென். ஒரு மிரக்கலுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை சத்தியமாக இருக்கும்.
1000 வார்த்தை இருந்தாலும் ஒரு வார்த்தை அது போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாரு. பைபிளே நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து பைபிளுக்கு விரோதம் கிடையாது கண்ணா, இவர் தான் நம்புகிறேன், இதை தான் செய்கிறேன். இது நாலேஜபிள் ஃபெய்த்து. அவர் நல்லவர் தான், தருவார் தான் அப்படிங்கிறது என்ன ஃபெய்த்து? அவரை குறித்த ஒரு நாலேஜ் இருக்கிற ஃபெய்த்து. ஆனால் என்ன ஃபெய்த் வேணும்? ரெவலேஷன் ஃபெய்த்துங்கிறது வேணும். அது எப்படி வரும்? ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தனியாக பைபிள் எடுத்து உட்காரணும். உட்காரணும். இப்படி இப்படி கேட்டு பாருங்க, ஒருத்தரையும் நீங்கள் உங்கள் அக்கா குறித்து உனக்கு என்னம்மா, உன் பையனை குறித்து உனக்கு என்னம்மா கொடுத்துக்கிறாரு, குழந்தை குறித்து பைபிள் இருக்கிறலாம் எடுத்து நீ பேசுகிற சொல்கிற, அதுவும் பேசுறது இல்லைன்னு வச்சுக்க, அதுவும் ரெகுலராக பண்ணுறது இல்லை யாரும். ஒரு பிரச்சனைக்கு வசனத்தை எடுத்து பேசுறதும் இல்லை. இதெல்லாம் நான் வருத்தமாக சொல்கிறேன் உங்களை குறித்து. என்ன, ஒரு நாள் சொல்கிறது, அப்புறம் அதை அப்படியே விட்டுறது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யாராவது கேட்ட பிறகு திருப்பி அதை எடுக்கிறது. ஒரு கடன் இருக்குன்னா அப்படியே கடைக்காரவங்களை டேக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே விட்டுறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்கிறது, அப்புறம் மண்டேலேருந்து வேற மாதிரி இருக்கு. நோ, உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் கவனன்ட் பீப்புள். ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார். எதுக்காக? இன்ஹெரிட்டன்ஸை வாங்கிறதுக்காக. யூ ஆர் த இன்ஹெரிட்டர்ஸ். அல்லேலூயா. இன்ஹெரிட் பண்ணுன்றதுக்கு ப்ராமிசஸ் இருக்கு உனக்கு எல்லாம். அவர் பாப்பர் கிடையாது, அவர் யாரு கிடையாது, ஏழை கிடையாது. நம்ம அப்பா ஏழையா? நம்ம அப்பாட்ட இல்லையா? அவர்கிட்ட இல்லையா? இந்த உலக பிரகாரமான அப்பா கிட்ட கூட இல்லாமல் இருக்கும், இருந்தாலும் இல்லைன்னுவாங்க. ஆனால் இந்த அப்பா என்ன தெரியுமா நம்மளுடைய ப்ராப்ளம்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவு கிடையாது, அவரை குறித்து அறிவு கிடையாது. ஏன் தெரியுமா? நமக்கு யாரோ திணிச்சிட்டாங்கப்பா. நமக்கு இந்த பெண்டிகாஸ்டல்ல ஃபாஸ்டிங் எடுத்துப்பார், செவரில் முட்டிப்பார். ஒரு சிஸ்டர் இப்படியே சொன்னாங்க, உப்பு போட்டு முட்டி போட்டுப்பார். எவ்வளோ குத்தம் தெரியுமா அது? உன் பிள்ளை அப்படி அழுதுதுன்னா உனக்கு தாங்குமா? அடங்காத பிள்ளையா இருந்தால் கூட அதுமாரி செய்ய நம்ம விடுவோமா? இவர் மாரி ஒரு நல்ல, உங்களுக்கு எனக்கு என்ன பேருங்க? பொல்லாதவர்களாகிய நீங்கள்ன்றார். நமக்கு என்ன பேரு? தகப்பன் தாய்க்கு என்ன பேரு பைபிள் வச்சிருக்கு? பொல்லாதவர்கள் வச்சிருக்கு. ஆனால் அவர் பொல்லாதவரா? ஹலோ, அப்போ ஏன் அவரை நம்ம இப்படிலாம் போய் தேடணும்? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? அழறது, பெக்கிங் பண்ணுறது, இதையாவது செய்யுங்க அதையாவது செய்யுங்க, இதெல்லாம் தப்பான விஷயங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து கவனன்ட், பிளட் கவனன்ட்ல இதெல்லாம் ரொம்ப அவரை இன்சல்ட் பண்ணுறது. யூ ஆர் இன்சல்ட்டிங் த கவனன்ட் ஆஃப் காட். பெக்கிங் பண்ணுறது. இப்போ கொடுக்க போகிறீங்களா இல்லையான்னு ஒரு பிள்ளை வீட்டில் கேட்கட்டுமே, அந்த அம்மா கோச்சிக்கிட்டா செஞ்சு டப்புன்னு வைப்பாங்க. செய்ய மாட்டிங்களா? இப்போ தரப்போகிறீங்களா இல்லையா? இல்லை ஒரு பணிவை இதை வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டால் கூட, அப்போ காசு வந்த உடனே அந்த தாய் என்ன செய்வாங்க? முதல்ல அதை என்ன செய்வோம்? முதல்ல அதை வாங்கி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. இப்போ பொல்லாதவர்களாகிய நீங்களும் நானுமே அப்படி இருக்கும்பொழுது அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? ஏன் தெரியுமா நம்மளுக்கு இப்படிலாம் வந்து எண்ணம்? நம்ம ஜெபிச்சு கிடைக்காதனால இவரை பற்றி நம்மளே ஒரு பிளான் பண்ணி இவரை வச்சுக்கிட்டது என்னென்னா, இவர் உடனேலாம் தரமாட்டார். அடுத்தது இவர் கேட்க நம்மளை ரொம்ப விடாமுயற்சியாக, சிலர் சொல்லுவாங்க, விடாமுயற்சியாக எவ்வளோ நாள் தான் கேட்குறான்னு பார்ப்போன்னு பார்ப்பாரு. ஒரு வியாதியை கொடுத்து இதில் அவள் எப்படி இருக்கான்னு பார்ப்பாரு. ஒரு கஷ்டத்தை கொடுத்து, பாருங்க, ஒரு வியாதியை கொடுத்து உங்களுக்கு வியாதியில் சுகாக்கிற ஃபார்முலா ஆகுறது கிடையாது. ஒரு தரித்திரத்தை கொடுத்து தரித்திரத்திலேருந்து எப்படி வர வைக்கிறதுக்குன்னு அதுக்கு அவர் சாக வேண்டிய அவசியமே கிடையாது, ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் ஒரு தவறான விஷயங்கள். வியாதி அவர் கொடுத்துக்கிறாரு, இதை அனுபவிச்சுக்கிறாரு, இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறார், கிடையவே கிடையாது. இதில் என்ன வேணால் செய்வார் தெரியுமா? உனக்கு விசுவாசத்தை ஊக்குவிக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுப்பார். அவர் எதுக்கு டெஸ்ட் வைப்பாருன்னா விசுவாசத்தில் வளர்றதுக்கு தான் வைப்பார். அன்னைக்கு தோய்ந்து போயிட்டுன்னா உடனே வந்து உட்காந்து ஏன் அழுகுறேன்னு கேட்பாரு, ஏன் அழுகுறாயின்னு கேட்பாரு. அல்லேலூயா. அப்போ ஃபெய்த் இஸ் நாட் கிரைங், பெக்கிங், டியர்ஸ், கண்ணீர் கெஞ்சறது கிடையாது. ஃபெய்த் வேலை செய்யாது. சொல்லுங்க, ஃபெய்த் வேலை செய்யாது. ஃபெய்த் எப்போ வேலை செய்யும்? இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு ஃபெய்த் வேணும்னு சொல்கிறேன். இன்ஹெரிட் பண்ணுறதுன்னா உங்கள் லேக்கிங் மாறணும், உங்கள் டெட்ஸ்லாம் மாறணும், நீங்கள் செல்வாக்காக இருக்கணும். என்ன இந்த சிஸ்டரை கர்த்தர் இப்படி உயர்த்துக்கிறாரு? ஹலோ, ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும்ப்பா, சாதாரணமாக இருந்தார். அவர் சாதாரணமான ஒரு ஊழியக்காரர். அவரை குறித்து ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, 1 கோடியை வந்து ஒருத்தர் கையில் கொடுத்தாராம். சாதாரணமாக இருப்பார், ஆனால் காட்ஸ் லவ் இருக்கும் அவருக்கு. 1 கோடியை கொடுத்தாராம். ஏன்னா வீடு இல்லைன்னுப்பா. நமக்கு என்ன தெரியுமா, நீடுன்னா என்ன அர்த்தம்னா ஸ்பிரிச்சுவல் நீடு தான் அவர் சொல்லுவாருன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்.
கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. நீங்க ஒரு சாட்சியா இருக்கணும்னா ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் மட்டும் கிடையாது கண்ணா. அப்படின்னு என்ன? கிஃப்ட்டு, டேலண்ட்டு, நல்லா பஞ்ச் பண்ணி பேசுறது, மெசேஜ் கொடுக்கறது, டெலிவரன்ஸ் கொடுக்கறது. நீடுன்னா நீ முதல்ல நல்லா இருக்கணும், உன் வீடு நல்லா இருக்கணும், வீட்டில் உள்ள மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கணும். ஹலோ, அவர் மெட்டீரியலிஸ்டிக்காகவும் பிளஸ் பண்ணுவார். ஆனால் மெட்டீரியலிஸ்டிக்காகவே நீ இருக்கணும்னு நீ நினைக்கக்கூடாது. புரிஞ்சிருச்சா? நான் சொன்ன போன வாரம் இஎம்ஐயில் வாங்காதீங்க, முடிவு எடுத்தீங்களா? ஒரு இஎம்ஐ முடிஞ்சும் துருதுருன்னு இருக்கும் என்ன வாங்கலான்னு. இந்த இது லோன் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன வாங்கலாம்? இதெல்லாம் வந்து சேட்டனுடைய அட்டாக். அதை கட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னா 4 பேர்கிட்ட போய் பணம் கேட்பீங்க, கிடைக்கலன்னா உங்களுடைய மனநிலை எப்படி? விசுவாசமா இருக்க முடியுமா? காடை பிடிச்சி திட்டுவீங்க, ஜெபிக்கிறதுக்கு பதில் கொடுக்கலன்னு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? காட்லி வேல நீங்க போகணும். தட் இஸ் ரைச்சியஸ்னஸ். அதுக்கு எல்லாம் சம்பாரிச்சு இலவசமா கொடுத்துட்டாரு, இன்ஹெரிட் பண்ணிக்கங்கிறாரு. ப்ராமிசஸை கையில் கொடுத்துட்டாரு. ப்ராமிசஸை எடுத்து நீ தான் படிக்கணும். அவர் படிக்க நீ படிக்க அவர் பேசுவார். அதை நீ கேட்க உனக்கு விக்டரி. எப்படி வரும்? ஃபெய்த் எப்படி வரும்? கேள்வினால் வரும். யார் பேசி கேட்கறதுனால வரும்? காட் இதுலேருந்து பேசுவார். ஹலோ சொல்லுங்க பக்கத்தில். கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தைனால் வரும்னு அப்படியே போயிடக்கூடாது. இதை எடுக்கும் பொழுது, ஒரு பிரச்சனைக்கு நான் இதை எடுக்கும் பொழுது அதுக்கு பேசுவார். என்ன ஊழியம் பேர் வைக்கணும் கொடுத்தாரு, சர்ச்சுக்கு என்ன பேர் வைக்கணும் கொடுத்தாரு, கிங்டத்தை பற்றியே பேசினாரு, ராஜ்யத்தின் புத்திரர்னாரு. சிட்டிசன்ஸு, கிங்டம் சிட்டிசன்ஸ்னு வச்சேன். அப்புறம் என்னது? நீதியின் சூரியன் வச்சு. எல்லாத்துக்குமே நிற்கிறதுக்கு உட்கார்றதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யாருடைய தயவில் இருக்கணும்னா அவர் தான். ஹல்லேலூயா. இப்போ பைபிளை இன்னைக்கு இப்போ டிரான்ஸ்லேஷனே பண்ணாத ஊர்லெல்லாம் ஜனங்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கையில் பைபிள் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதை எவ்வளோ பேர் தவறாக சொல்கிறாங்க. ஒரு சிஸ்டர் ஆர்சிலேருந்து வந்தாங்க. அவங்கள கர்த்தருக்குள்ளே ஒருத்தவங்க ஜெபிக்க சொல்லி வந்தாங்க தன் மகளுக்காக. அப்போது நான் இந்த பைபிளை பற்றி பேசிகிட்டே இருக்கேன். ஏங்க இதில் படிச்சிட்டிங்களா? ஏங்க உங்கள் பைபிளில் வந்து 66 தான் இருக்குது, எங்கள் பைபிளில் 74 இருக்குங்கிறாங்க. எவ்வளோ ஒரு தவறான சத்தியத்தில் இத்தனை வருஷம் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிளண்டரில் வாழுறாங்க பாருங்க. உடனே எனக்கு கர்த்தருடைய ஆவியில் கொடுத்த அறிவில் உங்களுதில் 74 இருக்கா என்ன கேட்குறாங்க. உங்களுதில் குறைஞ்சிருக்கு. அப்போ இந்த பைபிள் சரியில்லையாமா? அப்போ நான் சொன்னேன் வருத்தப்பட்டுக்கலண்ணா, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. வருத்தப்பட்டு என்ன? அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் 66 தான் சிஸ்டர். ஹீப்ருலையும் கிரேக்கத்துலேயும் மொழிபெயர்த்து மூல மொழியில் இருந்ததை இங்கிலீஷில் மாற்றி இங்கிலீஷ்லேருந்து தமிழில் மாற்றிருக்காங்க. மூல மொழியில் 66 தான் இருக்குன்னு சொன்னேன். 74 இல்லை. அவங்களால பேச முடியல. ஏன்னா மூல மொழியை பற்றிலாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சொன்னேன் 66 தாங்க மூல மொழியில் இருக்குது. இயேசு கிறிஸ்து பேசுகிறது பின்னாடி பழைய ஏற்பாட்டில் பேசுனதெல்லாம் சேர்த்தா இவ்வளோ தாங்க இருக்குது. மூல மொழியிலேருந்து இங்கிலீஷில் வந்துச்சு, இங்கிலீஷ்லேருந்து அப்புறம் வெவ்வேறு மொழியில் தமிழ் இப்படி வந்திருக்கு. இப்போ 74ன்றது இல்லைங்கிறதோ நீங்கள் போய்ங்கிறதோ யூஸ் கிடையாது. மூல மொழியில் இதாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் போய் சொல்லுவீங்க இல்லையா? எத்தனை புக் இருக்குதோ, நீங்கள் எத்தனை புக் இருக்குன்றதெல்லாம் இருக்கட்டும், இதை படிக்கிறீங்களா? முதல்ல இதை நீங்கள் படித்தாதான் அதுக்குள்ளே இருக்கிறவர் பேசுவார். அந்த பேசுகிறத நீங்கள் கேட்டாதான் விசுவாசம் வரும். அதுக்கு தாண்டி ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க பேசும்போதும் விசுவாசம் வரும். ப்ரைமரிலி ஃப்ரம் த பைபிள். ஆமென். ஃபர்ஸ்ட் எதுலேருந்து? பைபிள்லேருந்து. செகண்டரி என்ன? நீங்கள் படித்ததான் இவர் மூலமாக வந்து பேசுவார், இவங்க மூலமாக பேசுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை கூட பேசும். ஒரு காரில் இருக்கும், ஒரு நடந்து போயிட்டு இருக்கும், ஒரு கார் தாண்டிடுச்சுன்னா கூட நான் போய் அந்த வேர்டை பார்ப்பேன் நான். ஹலோ, ஒரு ஆட்டோவில் இருக்கும், இல்லை திடீர்னு ஒரு வால் கிளாக்லேருந்து சத்தம் வரும், அதில் ஒரு வசனம் வரும். எப்படிலாம் பேசுவார் தெரியுமா உங்களுக்கு? வார்த்தையினால தான் பேசுவார். ஆமென். இப்போது யூ ஆர் த விட்னஸ்ங்கிறத முடிக்கிறேன். இன்ஹெரிட் பண்ணணுங்கிறத திணிக்கிறேன். இன்ஹெரிட் பண்ணுங்கிறத நான் என்ன செய்கிறேன்? திணிக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு கவனன்ட் காடு. அவர் பிரேக் பண்ண மாட்டார் கவனன்ட்டை. கவனன்ட்டை என்ன சொல்கிறேன்? உடன்படிக்கைங்கிறேன். உடன்படிக்கைனா 2 பேருக்கும் இடையில் இருக்கிற உறவு முறை. நான் இதை செய்கிறேன், நீ இதை செய் அப்படிங்கிறதுல ஆபிரகாமுக்கு அவன் சொன்னால் செய்ய முடியாதுன்னு இவரே செஞ்சிடுறாரு எல்லாத்தையும். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? இந்த கவனன்ட்டில் நீ கீழ்ப்படியாமல் போயிட்டுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் முதல்ல வந்து சொல்லிடுறேன் கவனன்ட்டை. நீ நட்சத்திரத்தை போல இருப்படா, அப்படிடா இப்படிடா அவனை பிளஸ் பண்ணிவிட்டு நான் அதை நிறைவேற்றலைன்னா இந்த செத்து கிடக்கிற அனிமலுக்கு சமான்ட்டு வந்துட்டாருன்னா அவர் செத்தா இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய அற்புதம் அந்த கவனன்ட்டுங்கிறது. உடன்படிக்கையின் தேவன் பாடுறோம். உடன்படிக்கையின் தேவன் அவர் என்னது? பிசகாத. பார்த்தீங்களா? உடன்படிக்கையின் தேவனால he will not break the covenant, break the promises. அப்போ இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. சொல்லுங்கள், இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? ரைச்சியஸ்னஸ் இருக்குது, காட்லி வே இருக்குது, ப்ராமிசஸ் இருக்குது, கவனன்ட் காட் இருக்கிறாரு.
அது அந்த காட் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பிசகாதவராக இருக்கிறார், பொய் சொல்ல தெரியாதவராக இருக்கிறார், கைவிட தெரியாதவராக இருக்கிறார். ஆமென். எல்லாமே மினிஸ்ட்ரியல் விட்னஸ் மட்டும் இல்லை. நான் ஒரு விட்னஸாக இருக்கணும்னா என்னுடைய நடை, உடை, என்னவா, என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே அவர் கொடுத்து என்னை பிளஸ் பண்ணியிருக்கிறாருன்னு இருக்கணும். ஸோ அவர் கொடுத்து பிளஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? உங்கள் கண்ணு ஹீ இஸ் மை சோர்ஸ்ன்னு இருக்கணும். மை இன்கம் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களோ அதுலேருந்து வர இன்கம்லாம் வேணாம்னு அர்த்தமா? அப்போ அதெல்லாம் ஒரு சேனல். அதெல்லாம் என்னதுங்க? அந்த சேனல் கட்டாகாமல் இருக்கும். இந்த கொரோனா வந்துச்சுல்ல, அப்போ பில்லு ஈபிக்கு வந்து கவுண்டர் எடுத்தாங்களா பிரதர்? இல்லை. ஆனால் 2 மாதம் கழிச்சு எடுக்கும்போது 8000 ரூபா வருது. 8000 ரூபானது எனக்கு பக்குன்னது. நீங்கள் நம்புவீங்களா? யார்கிட்டையுமே நான் சொல்லலை. ஆனால் 10,000 ரூபா எனக்கு அந்த நாளில் போய் வருமா காசு? அந்த 8000த்தை கட்டிட்டு மிச்ச கையில் இருந்து. நான் உண்மையாகவே சொல்கிறேன் உங்ககிட்ட, கவனத்தை பிரேக் பண்ணவே உண்மையில் பிசகாதவர். ஆனால் நம்ம அவரை ரொம்ப தயக்கமாக இருப்பார் நம்ம கேட்டால் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் திட்டேன், ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன், ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப பைபிள் படிக்கலை, என்னன்னு நீங்களே சில காரியங்களை வச்சுக்கிட்டு அவரை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களிலேருந்து பார்க்காதீங்க, அவரை உங்களிலேருந்து பார்க்காதீங்க. அவருடைய இன்டெகிரிட்டி இருக்கு பாருங்க, அந்த உத்தம குணத்தை நீங்கள் யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஆமென். அவருடைய ட்ரூத்ஃபுல்னஸை நீங்கள் யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. அவருடைய கம்பேஷனை நீங்கள் யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. அவருடைய பொட்டன்ஷியாலிட்டியை நீங்கள் யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஹி இஸ் சச் எ கிரேட் காட், இஸ் யுவர் ஃபாதர். அவர் உங்கள் அப்பா, என் அப்பா. நம்ம அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாலாம், எங்கள் அப்பாலாம் ஒரு சைக்கிளில் போவேன் நான், ஒரு 50 காசு கொடுக்க மாட்டார் சைக்கிளில் காத்தடிக்க. இப்போலாம் நினச்சி பார்த்தா சிரிப்பாக வருது. சைக்கிள் ஸ்டூடெண்ட் நான், சைக்கிளில் காற்றடிக்க. உடனே என் தம்பி தண்ணியை ஊற்றுறான். அதில் தண்ணி ஊற்றுனா கொஞ்ச நேரம் இருக்கும்னு அதுலேயும் நான் போனேங்க. அதில் போய் நான் கடைசி ஸ்டூடெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுங்க. நம்ம அப்பா தாங்க அப்பா. சொல்லுங்கள், நம்ம அப்பா. அவரால் எல்லாம் முடியும். ஏங்க, உங்களுக்கு பணமே இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் பணம் உதவாத நேரங்கள் வருங்க. உங்கள் செல்வாக்கு உதவாத நேரங்கள் வரும். சரியா? உங்களுடைய பக்கபலமாக இருக்கிறவங்களாம் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறோன்றவங்களாம் சத்தியமாக கைவிடுவாங்க, சத்தியமாக கைவிடுவாங்க. எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவங்களா, ரிஜெக்ட் ஆகப்பட்டவங்களா நீங்கள் தனித்து விடப்படும் பொழுது அவர் வந்து நிற்பார், நான் வரேன். 33 சங்கீதத்தில் 17, 18, 19 வாசிங்க. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இங்கே பாருங்க, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கலாம். பார்க்கறது வேற. நோக்கம்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தோட பார்க்கறது. சிலரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு. ட்ரெயின்லையும் தான் நம்ம பார்க்குறோம், எல்லாரையும் பஸ்லையும் தான் பார்க்குறோம், டிராஃபிக்கை தான் பார்க்குறோம். ஆனால் நோக்கம்னா என்ன தெரியுமா? ஏதோ ஒன்று செய்யறதுக்கு பார்க்கறது, கவனிச்சு பார்க்கறது. நோக்கமாக ஒரு பிளானோட பார்க்குறாராம். எதுக்குமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? ஏன் உயிர் தான் இருக்குதே. பஞ்சம்னு சொல்லுங்க, பஞ்சத்திலே சொல்லுங்க. அங்க பிரச்சனை என்னப்பா? பஞ்சம். அதில் சொல்யூஷன் அவர் தான். நோக்கமாக இருக்கிறாராம். என்ன செய்ய போறார் பாருங்க, உயிரோட காப்பாராம். பஞ்சத்தில் ஈசாக்கு ஃபெமைனில் விதைக்க அங்கே சான்ஸே இல்லை. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச்சுகிற தேவனால எல்லாம் ஆகும். எந்த ரிசெஷன் வந்தாலும், எந்த கொரோனா வந்தாலும், அந்த டைம்லலாம் பில்டிங் கட்டின ஊழியக்காரங்களாம் இருக்காங்க, பெரிய லெவலில் மணி ஜெனரேட் ஆன ஊழியக்காரங்களாம் இருக்காங்க. ஹலோ, அப்போது அவங்க நினச்சி பார்த்த சேனல் வழியாக வரல, சோர்ஸ் வழியாக கரெக்டாக வந்திருக்கு. பஞ்சத்தில்னா மேபி உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நல்ல பேக்கப் இருக்கலாம், இல்லை இல்லாமையும் இருக்கலாம், அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைன்னு கூட இருக்கலாம். ஆனால் சிரிப்புக்கு ஒரு பஞ்சம் இருக்கா? வீட்டில் இருக்கா? சிரித்து எவ்வளோ உங்கள் வீட்டில் இல்லைன்னா நான் சந்தோஷப்படுறேன். நிறைய பேர் வீட்டில் சிரிக்கவே முடியாது. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கண் அப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு உங்களை. அது உங்களுக்கு தெரியாது. அப்போ தெரிஞ்சிருச்சுன்னா ரிசல்ட்டை நீங்கள் உடனே பார்த்துடலாம், அக்னாலஜ் பண்ணலாம் அவரை. ஆமேன்னு சொல்கிறீங்களா? பஞ்சத்தில்னா பசிப்பட்டினின்ற அர்த்தம் கூட கிடையாது, அது மட்டும் கிடையாது. பஞ்சம்னா உடல் ரீதியில் பலவீனமாக இருக்கலாம், சொந்தக்காரங்க உங்களை இக்னோர் பண்ணலாம், உங்களை ரொம்ப அசட்டை பண்ணலாம், உங்களை ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்தலாம். சரியா? ஊழியக்காரங்களை கூட ஊழியக்காரர்கள் மத்தியில் நீங்கள் ரொம்ப ரிஜெக்டடாக இருக்கலாம், உங்களை ரொம்ப உதாசீனப்படுத்தலாம், அசட்டை பண்ணலாம். இதெல்லாம் எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அப்போ சொல்கிறாரு, இது ஒரு பஞ்சம், இது ஒரு தரித்திரம்.
சிரிக்கவே முடியல, தரித்திரம். பணத்தை பார்த்து பார்த்து எண்ணி செலப்புற தரித்திரம், பஞ்சம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரியா ஒட்டலை, பஞ்சம். அடுத்தது என்னது? அதான் சொல்லுங்க. படித்ததெல்லாம் வரல, பஞ்சம் தான் அது. எவ்வளோ படித்தேன், நான் எதை ஒமிட் பண்ணணும் அதான் வந்திருக்கு. சிலர் சொல்லுவாங்க. என்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளையா யாரை நீங்கள் நினச்சாலும் அவங்க எது கேட்டாலும் செய்யறதுக்கு செய்ய மனசு இருக்கணும் உங்களுக்கு. உங்கள் சக்தியை மிஞ்சி உங்கள் சொத்தை விற்று கேட்க போகிறதில்ல. ஒரு அன்பான வார்த்தை, ஒரு அன்பான பேச்சு. ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, உடன்படிக்கையின் தேவன்னா உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா பட்டு இருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னா அதில் ஒன்றும் பிசகாது. ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோன்னா அந்த சத்தியம், அந்த வசனம். அவர் ஒன்றிலும் பிசக மாட்டார், அவரோட வார்த்தையில் தவற மாட்டார்னு இருக்குன்னா சத்தியம் அது. ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் லேக் இருக்கு? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சம் இருக்கு? பஞ்சத்தில் கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் பஞ்சம் இருக்கு? இந்த பஞ்சத்தில் பார்க்குறாருன்னு நான் இந்த வசனம் எனக்கு எத்தனை தடவை படிச்சிருக்கேன். நான் இதை சொல்கிறேன் பாருங்க. இந்த வசனத்தை படிக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய மிரக்கல் நடந்தது. அடுத்து 37 ஒரு 19 இருக்கு பாருங்க. ஆபத்து காலத்துல வெக்கப்பட்டு போகாது இருந்து. இதான் இந்த இன்கம் டாக்ஸுக்கு காட் பேசின வார்த்தை. ஆபத்து தான், ஆனா நீ போனாரு. அப்போ நான் என் வாழ்க்கையில் வந்து வச்சு சொல்றேன், இந்த பைபிள்ல இருந்து ஆவியானவர் பேசுறத நான் கேட்கிறேன். விசுவாசம் கேள்வினால் ஒருனா அவர் பேசுறத நான் கேட்கிறேன். பஞ்சத்துல காப்பாத்துவாரா? ஓகே. ஆபத்து காலத்துல நான் வெக்கப்பட மாட்டேன். அப்ப எழுது கொண்டா, ஒண்ணுமே கிடையாது, போயிட்டேன். வெறும் பேப்பர் தான் இருக்கு. இதுதான் என்னவே காட்லி வேக்கு ஒரே வேர்டு ரைச்சியஸ்னஸ். காட்லி வேக்கு ஒரே வார்த்தை என்ன? ரைச்சியஸ்னஸ். காட்ஸ் நேச்சர் என்ன? சூப்பர் நேச்சுரல். அதுதான் காட்லி வே. அந்த காட்லி வே தான் ரைச்சியஸ்னஸ்னா, நீங்க உங்க வாழ்க்கையில இயற்கை தலத்தையே பார்த்துட்டு இருக்க கூடாது. முதல்ல அதை நீங்க பழகணும். ஆமேன். ஏன் என் வாழ்க்கையில பஞ்சம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, ஏன் எனக்கு வந்து இதெல்லாம் இருக்குதுன்னா, நம்ம ஒரு காரியத்தை ஜெபிப்போம். சரி, டாக்டர்கிட்டையும் போய் பார்ப்போம். அந்த அம்மா இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. இது இப்படி. அப்போது எழுதும்போது இந்த ப்ராமிசஸை விட எது பெருசாக தெரியும்? சூழ்நிலைகளும் அந்த டாக்டர் அம்மாவோட ரிப்போர்ட்டு தான் பெருசாக தெரியும். இப்போ பில்லு நான் கட்டுவேன்னுவார். அங்கே இருக்கக்கூடிய நெருக்கத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? வசனம் மறந்துடும். இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ கான்ட்ரடிக்டரியாக இருந்தாலும், இருந்தாலும்னா அதுக்கு என்னம்மா சொல்கிறது? கான்ட்ரடிக்டரினா கர்த்தருடைய வார்த்தைக்கும் சூழ்நிலைக்கும் எதிர்மறையாக இருந்தாலும், புறம்பாக இருந்தாலும், முரணாக இருந்தாலும் அதை நான் பார்க்க மாட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் கையாண்டிங்கன்னா கட்டாயம் வெற்றி காண்பீங்க. நீங்கள் உங்களுக்கு எத்தனையோ வசனம் தெரிஞ்சாலும் வெற்றியாக வாழ தெரிலன்னா வசனம் தெரிஞ்சால் பத்தாது. பரலோகம் வந்து இந்த டெக்ளரேஷனை, இந்த வசனத்தை எவ்வளோ புறம்பா சூழ்நிலை இருந்தாலும் வசனத்துக்கு நான் திருப்பி நான் வசனத்தை பேசும்போது பரலோகம் இறங்கி வந்து அந்த பிரகடனம் பண்ணுறதை கேட்குது. அந்த உறுதிப்பாடை நம்புது. அந்த உறுதிப்பாடை நம்ம வாயிலேருந்து பேசுறது அது கேட்குது. புரியுதா நான் பேசுறது? எவ்வளோ கான்ட்ரடிக்டரியாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் நடக்குதுங்க. அப்படி எவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் இருந்தாலும் அதை நான் அசெப்ட் பண்ணிட்டு, காட்ஸ் வேர்டு அந்த கான்ட்ரடிக்ஷனை பார்க்காம, ஐயோ இது இப்படி இருக்கு ஆனால் அது அப்படி இருக்கு அப்படின்ட்டு காட்லி வேலை தான் நான் பார்க்கணும். அதையே நான் பார்க்கணும். அவள் நித்திரையா இருக்கிறாள்னு சொல்லலையாப்பா? அவரு காட்லி வேலை தானே பேசுறாரு. அவர் செத்து போயிட்டு தாரை ஊதிட்டு இருக்கிறவங்களை என்ன சொல்றாரு? அந்த 12 வயசு பொண்ணுக்கு எல்லாரையும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவர்களை துரத்தி விட்ட பின்பு அவள் நித்திரையா இருக்கிறாள்ன்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியா தெரியுது இல்லை? உங்களையும் உங்க வார்த்தையை நீங்க நம்பும் பொழுது, சாதகம் இல்லாத முரண்பாடான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது நீங்க அசரவே கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வசனம் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கும். ஆமேன். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை கூட குறைப்படாது. கர்த்தரை தேடுகிறவர்களும் சகலத்தையும் அறிவார்களாம். அல்லேலூயா. ஆனா அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம உடனே இல்லாததையே பேசக்கூடாது. அதாவது faith is not a simple positive confession. அப்படின்னா விசுவாசங்கிறது நேர்மறையானதை பேசுவது மட்டுமல்ல, வசனத்தை பேசுவது. என்னது? வசனம் தெரியலன்னா வசனம் தான் இருக்கும். என்னத்த பேசுறது? வசனத்தை. இப்போ ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு வசனத்தை கண்டுபிடிக்கவாது தெரியணும். ஹலோ, உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? ஒளிவுமர கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. சமாதானம் பெரிதா இருக்கும். ஒளிவுமர கன்றுகளை போல் இருப்பார்களாம். அப்புறம் சத்துருகளின் வாசல்களை சுதந்திரிப்பாங்க. அப்புறம் அந்த 115:14 பார்த்தீங்களா? உங்களையும் உங்கள் சந்ததி கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராம். ஆமேன்னு சொல்லுங்க. வர்த்திக்கவா பண்றாரு? இங்க என்ன நடக்குது? வர்த்திக்க பண்றாராம். அப்படி சொல்லக்கூடாது. நல்லா வர்த்திக்க பண்ணாரு. சில நேரத்தில் எங்க அம்மா அப்படி சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சுன்னா வசனத்தை எப்படி நல்லா செஞ்சாருமா இவரு,
பாஸ்டிங் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்வாங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்கன்னு. எனக்கு அந்த நாளில் தெரிலன்னா கூட இப்படி சொல்லக்கூடாதுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சு. ஆனால் டே பை டே என்ன ஆகுது, அப்படி பாசிட்டிவா நெகட்டிவான்றது மட்டும் இல்லை, வேர்டை பேசுன்றாரு. எருசலேமே நான் உன்னை எப்படி மறப்பேன் இருக்கிறாரு. உன்னை நான் மறந்துட்டேன்னா என் வலதுகை என் தொழிலே மறந்து போகுங்கிறாரு. என்னுடைய கிரியேஷனையே நான் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். கிரியேஷனே மாங்கால தேங்காய் காய்க்கும், வேம்பு காய்க்கும். அப்படியா இருக்கு இன்னைக்கு. எவ்வளோ பெரிய காட் நம்முடைய காட் பாருங்க. ஒன்றில் பிசகாதவர், வார்த்தையில் பிசகாதவர். ஆமென். இப்போ நம்ம ஜம்முன்னு கடைசியில் இதுக்கு வரேன் நான். இப்போ நம்ம ஜம்முன்னு எப்படி இருக்கணும்னா டெஸ்டிமோனியலாக வாழணும். அப்படின்னா இப்படி நடக்கக்கூடாது. ராயலாக இருக்கும். ராயல் டைனாசிட்டின்னு சொன்ன பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன சொன்னேன், லெகசின்ற வேர்டுக்கு சொல்லியிருக்கேன். நான் இங்கே தான் சொன்னேன், அங்கே சொன்னேன். ராயல் டைனாசிட்டின்னா என்ன, தேவ ரகம், மரபு வழியா வர ராஜ பரம்பரைன்னு அர்த்தம். ராயல் டைனாசிட்டினா என்ன, ராஜ பரம்பரை சொல்லுங்க. ஆமா நான் ராஜ பரம்பரையாவா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க முதல்ல இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க, இந்த வார்த்தைக்குள்ள வாங்க. உங்களை வந்து ஜாதிகளுடைய சுதந்திரத்தை எடுத்து தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்குறேங்கிறார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனத்துக்கு கொடுத்ததினால் தமது கிரியின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினாராம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எமோரியரின் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அழித்து அவர்கள் சுதந்திரத்தை இஸ்ரவேலுக்கு தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிறது. அந்த இஸ்ரவேல்னு என்ன கூப்பிட்டாருன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு சொல்லியிருக்கேனா? இஸ்ரவேல்னு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாரு, தட்டி எழுப்பி கூப்பிட்டாரு. அதனால இந்த இஸ்ரவேல் வந்து அதெல்லாம் என்னதுன்னு நான் எடுத்துக்குவேன். நான் இஸ்ரவேல் கொடுத்தாருன்னா இன்பாக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவேன். ஆமென். இன்பாக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவேன். இப்போ எமோரியர் யாரு? இந்த எமோரியர் யாரு? இஸ்ரவேலுக்கு விரோதமானவங்க. இன்னைக்கு யாரு? இன்னைக்கு ஒரு லேக் இருக்குன்னா அது எமோரியன். இன்னைக்கு ஒரு நீட் இருக்கு, அது வந்து இன்ன வரைக்கும் மீட் பண்ணவே படல, அது ஒரு எமோரியன். எமோரியர்கள் ஏனாக்கியர்கள்ன்றவங்களெல்லாம் நீங்க போட்டு பாருங்களேன், அவங்கெல்லாம் கோலியாத் மாதிரி பெருசா இருப்பாங்க. அப்படின்னா அந்த பிரச்சனை, ஒரு பணம் கட்டணுங்கிறது நமக்கு மைண்டை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணது இல்லாம உங்களுக்குலாம் இல்லையா? ஒரு நீட் இருக்கு, ஒரு லேக் இருக்கு, அது நிறைவேற்றப்படலைன்னா அது உனக்கு துக்கமா இல்லையாம்மா? உங்க பிள்ளைங்க என்ன செட்டில் ஆகலாம், துக்கமா இருக்கா இல்லையா? இருக்கே. அது ஒரு என்ன, அது லேக், அது ஒரு நீட். ஹெல்த் நல்லா இல்லை, அது ஒரு லேக். வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும், பிள்ளைங்க நல்லா கால் ஊன்றி நிற்கணும், அவங்க ஏர்ன் பண்ணணும், நல்லா இருக்கணும். ஹலோ, இதெல்லாம் என்னதுங்க? அப்படிலாம் நடக்கலைன்னா லேக்குங்க. அதுதான் ஒரு எமோரியர். எமோரியரில் ஒரு ராஜா இருக்கிறான், அவன் பேர் சீகோன். அவனெல்லாம் அழிக்கவே முடியாதான். புரியுதுங்களா? ஆனால் இந்த ஜாஷுவா எமோரியன் ராஜாக்கெல்லாம் அழிச்சு போடுறான். ஆமாம், 31 ராஜாக்களை, 7 ராஜ்யங்களை ஒரு மனுஷன் முறியடிக்கிறாங்க, ஸ்மைட் பண்ணுறான். சாதாரண 10 மாதம் நம்மள மாதிரி சுமந்து, நம்ம பெற்றோர் சுமந்த மாதிரி பெற்றவங்க. ஏன் நம்ம அதெல்லாம் நம்மளுதுன்னு எடுக்கக்கூடாது? எடுக்கிறோமா? அப்படி பாசானின் ராஜாவாகிய ஓக் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அந்த ஓகுன்றவன் எப்படி தெரியுமா? அந்த இவனை மாதிரி தான், சீகோன் மாதிரி தான். அவங்கெல்லாம் ராட்சதர்கள். அவங்க பேசும்போது இப்போ கோலியாத்தை வந்து இப்படி நின்னதும் அவன் அண்ணன் மாதிரிலாம், டேவிடோட அண்ணன் மாதிரிலாம் என்ன செய்யறானுங்க, பேக் அடிக்கிறானுங்க. ஆனா இவனுடைய காட்ஸ் மேல இவனுடைய பார்வை, நீ என்னடா காட் ரிஜெக்டட் பர்சன், விருத்த சேதனை இல்லாதவன்டா நீ அப்படிங்கிறான். அவன்கிட்ட ஏதாவது ஆயுதங்கள் இருந்த? அப்ப அந்த வாயில என்ன, வாய் ஜாலம் பார்த்தீங்களா, வார்த்தையுடைய ஜாலம். விருத்த சேதனை இல்லாத இவன் ஏமாத்துறங்கிறான். இன்னைக்கு வந்து உங்க கையில அன்னைக்கெல்லாம் தாவீதுக்கோ இல்லை யாருக்கோ இதை மாரி பைண்ட் பண்ணி இப்படிலாம் இருக்காமா சொல்லுங்க? இன்னைக்கு வந்துருக்கு இப்படி. முதல்ல உங்க லேக், உங்களுடைய டெட்ஸ், லோன் எல்லாத்தையும் எழுதி அதெல்லாம் பார்த்துக்கலாம், அடைச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த பணத்தை எடுத்து அதில் போட்டு அதை அடைச்சிக்கலாம், இதை எடுத்து இதை அடைச்சிக்கலாம். எங்கள் நிம்மதியாக சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணுங்களேங்க. லோனை அடைச்சிட்டு கம்முன்னு அப்படியே கையில் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. காட் இஸ் யுவர் சோர்ஸ்ன்னு இருக்கு. இப்போது நான் சொல்கிற வசனத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? என் தேவன், என் தேவன், அதுலேயே நிற்கணும், இது தாண்டவே முடியாது. என் தேவன் சொல்லுங்க எல்லாரும். யாருடைய தேவன்? இன்பாவுடைய தேவன்னா நீங்க சொல்லிக்கங்க என் தேவன். பிலிப்பு சொல்றாரு என் தேவன். பவுல் சொல்றாரு பிலிப்பி பட்டணத்துக்கு என் தேவன், என் தேவன். அந்த தேவன் யாரு? யாருடைய தேவன்? உங்கள் தேவன். யார் அவரு? ஏன் அப்பா. அவர்கிட்ட கொஞ்சோண்டு தான் இருக்க. அவர் ரொம்ப டஃபஸ்ட் ஃபெல்லோவா. நெடுமுழங்கால் போட்டு கேளுடா, ஃபாஸ்டிங் எடுத்து கேளுடா. 1 வாரம் பத்தாது, 40 நாள் வா. நீ 400 நாள் எடுத்தாலும் வசனத்தை பேக்ரவுண்டா இல்லாத ஜபங்களுக்கு ஆன்சர் கிடையாது. ரொம்ப முக்கியம், ஸ்கிரிப்சுரல் பேஸ்டாக இருக்கணும் உங்களுடைய தொடர்பு அவரோட. புலம்பல், லேமெண்டேஷன், கிரையிங், பெக்கிங், ஃபாஸ்டிங், சில கிரியைகளை செஞ்சு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், இதனாலெல்லாம் பரலோகம் உங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. ஃபாஸ்டிங்கே சுகராக இருக்குது, ஃபாஸ்டிங் எடுக்க முடியாதால நீ ஃபாஸ்டிங் எடுத்தால் எப்படி எடுப்பார்? எப்படி எடுக்க முடியும்? எந்த கட்டுப்பாடும் கிடையாது, வேர்ட் ஆஃப் காட் தான். எத்தனை பேர் செய்வீங்க பாருங்க? எங்கள் அப்பா, ஏன் அப்பா சொல்லுங்க, ஏன் அப்பா, என் தேவன், என் தேவன். அவருக்கு ஐஸ்வர்யம் இன்ஃபனைட். இன்ஃபனைட்னா என்ன ரீட்டா?
முடிவில்லாத இன்ஃபினிட்லி க்ளோஸ்டு காலேஜ் அப்படின்னு வரும். அப்படின்னா வரையறையற்றது, immeasurable, ஆமென், undescribable, unimaginable wealth, determined, not determined. குட். நீங்க விவரிக்க முடியாத பாட்டு விவரிக்க முடியா அப்படின்லாம் பாட்டு பாடுறோம். அதெல்லாம் உணர்ந்து பாடணும். உணர்ந்து அதனுடைய என் அப்பா எப்படிப்பட்டவர்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து இல்ல, ஐஸ்வர்யத்தின் படியே. இதெல்லாம் இந்த ஒரு வசனம் போதும் நம்மளை உருவாக்க. பாருங்க, அவர் எழுதுறாரு பாருங்க பவுல், என் தேவன் என் குறைவுகள்னு மட்டும் இல்ல, உங்க குறைவையும் அவர் செய்வார், ஏன்னா எனக்கு செஞ்சிருக்கிறாருங்கிறாரு. ஆமென். நான் வாக்கிங் போவேன், நான் சரியா வாக்கிங் போகும்போது இதே தான் சொல்லிட்டு போவேன். இதே எந்த இடத்துல இப்ப எந்த பேப்பர் அரியரோ அதை தான் நம்ம பாஸ் பண்ணா டிகிரி கிடைக்கும். என்னப்பா, எந்த பேப்பர் அரியர்னா எனக்கு இந்த பேப்பர் தான் அரியர். உங்களுக்கு எந்த பேப்பர் அரியரே இல்லையா? முதல்ல நான் பேசுறது புரியுதா? உங்க அரியர் என்னன்னு? அரியரை நீங்க கிளியர் பண்ணாதான் அவார்டு கிடைக்கும், டிகிரி அவார்டு ஆகும். எனக்கு அரியர் அது, அதனால நான் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கேன். குறைவுங்கிற இடத்துல லேக் அண்ட் டெட்ஸ். எனக்கு டெட்ஸ் கிடையாது, லேக்கு. உங்களுக்கு டெட்ஸ் இருக்கலாம், இஎம்ஐ இருக்கலாம், லேக் இருக்கலாம். திருப்பி நான் அதை சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? காட் அவருடைய சில்ட்ரனை சந்தோஷமா வாழணும்னு விரும்புறாரு. அவரை குறித்து நீங்க தவறான பிக்சர் என்ன பண்ணிருக்கீங்க? இவரை ரொம்ப கஷ்டப்படுத்தினாதான் இவர் தருவாரு, இவர் ரொம்ப கெஞ்சினாதான் தருவாரு, அழுது பார்த்தா தருவாரு, அப்புறம் ஹீஸ் ரிலக்டன்ட் காட் அப்படின்னா அலட்சியமா தயக்கமா தான் அவர் செய்ய விரும்புவாரு. அப்படி கிடையாது. எங்க வீட்டுல ஒண்ணு எழுதி போட்டிருக்கேன், நான் விரும்பி கேட்கறத ஒரு கொடுக்க அதிகமா விரும்புறாராம். விகில்ஸ் ஒருத்தர் எழுதுனதை நான் போட்டிருக்கேன் எங்க வீட்டுல. ஏன் கிடைக்கல? சில ஃபார்முலா படிதான் கிடைக்கும். அதுக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? முக்காட போட்டுக்கப்பா, நெடுமுழங்கால் போட்டுக்கப்பா. வசனத்தை தவிர்த்து நீ எல்லாம் பண்ற. யாருக்கெல்லாம் புரியுது நான் பேசுறது? என்ன செய்யணும்? நீங்க வண்டி எடுக்கும்போது, நீங்க காலேஜ் போகும்போது வரும்போது, என்ன யாரா இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும், நீங்க போகும்போது வரும்போது என் தேவன் போது என் உள்ள கழிவு வரும். ஏன்னா என் அப்பா எப்படிப்பட்ட அப்பாவா இருக்கிறாரு. எல்லாமே அவருக்கு ஈஸி, அவருக்கு கஷ்டங்கிறதே கிடையாது. நமக்கு யாரோ சொல்லிட்டாங்க நமக்கு தரமாட்டாருன்னு. நம்மளையே இதெல்லாம் தரமாட்டார், அதெல்லாம் இப்படி ஒரு ஹார்ட்னஸ் இருக்கா இல்லையாப்பா? இருக்குப்பா. இது எனக்கு தருவாரா? ஏன் நீங்க யாரு? என்ன நீங்க அவருக்கு பிள்ளை இல்லையா? நீங்க ஏன் தரமாட்டாரா? ஊழியர்களுக்கு தான் தருவாரா, இல்ல அந்த சிஸ்டருக்கு தான் தருவாரா? எல்லாருமே அவருக்கு. he is not the respecter of person. அப்படின்னா என்னது? அவர் மனுஷனுக்கு பச்சைபாதம் பார்க்கறதே கிடையாது. இவங்களை பிடிக்கும், இவங்க ரொம்ப நிறைய பைபிள் படிக்கிறாங்க அதனால பிடிக்கும். நீங்க எவ்வளோ பைபிள் படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நெடுமுழங்கால்றதை தாண்டி எந்த வசனத்துக்கு நீங்க உயிர் கொடுக்குறீங்க? உங்க பிரச்சனை எதுவும் உங்களை மேல போகாம ஒரு சான் ஏறுனா ஒரு முழத்தை சறுக்க வைக்குது. அதுக்கு ஒரு வசனம் என்ன இருக்குது? அந்த வசனத்தை எடுத்து உங்க வாயில வச்சீங்கன்னா, he is a covenant God, he is never break the covenant. அவருடைய உண்மையில் பிசகாதவர், பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. இந்த பைபிள் எழுதி கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்று உங்களுக்கு இருக்கு. ஏன் நம்ம இன்ஹெரிட் பண்ணல? ஜாஷுவா 18ல என்ன படிச்சோம்? போன வாரம் 18:2ல என்ன படிச்சோம்? 18:2 எடுங்க சீக்கிரமா. ஜாஷுவா ஓல்டு கவனன்ட்ல இருக்கு பாருங்க, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. இன்னும் பங்கிட்டு கொள்ளாத சொல்லுங்க. அப்பனா இன்னும் உங்களுக்கு நன்மை கிடைக்காம நிறைய இருக்கு. இருக்கலே திருப்தி அடையாதீங்க. இது போதும். ஒண்ணு பண ஆசை தான் நமக்கு இருக்கக்கூடாது. இதாவது கொடுத்தாரே, ஹலோ, இதாவது செஞ்சாரே, அப்பனா யூ ஆர் இன்சல்ட்டிங் த கவனன்ட் காட், யூ ஆர் இன்சல்ட்டிங் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இந்த கவனன்ட் எதுல கொடுத்து? பிளட்ல கொடுத்துக்கிறார் உங்களுக்கு. உங்களையும் என்னையும், நம்ம அப்பா அம்மாவுக்கு பிள்ளை என்ன எதன் மூலமா? ரத்தம் பிளட் குரூப் வச்சு அந்த அப்பா இந்த அம்மான்னு கண்டுபிடிச்சிடலாமா? முடியாதா? இப்ப நம்ம ஸ்பிரிச்சுவலா அவர் தான் டேடின்னா, கவனன்ட் எதுல இருந்து கிடைச்சு? கவனன்ட் ஆஃப் பிளட், ரத்தத்தினாலான உடன்படிக்கை. அப்போ நீங்க வேர்ட் ஆஃப் காட் அசட்டை பண்ணி அவரை நீங்க மட்டுப்படுத்தினா, லிமிட் பண்ணா, யூ ஆர் இன்சல்ட்டிங் த கவனன்ட் ஆஃப் பிளட். ரொம்ப சீரியஸா எடுத்துங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச உடனே நான் நடந்துகிட்டே என்ன செய்யறது? நடந்து நான் பாட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் காலெல்லாமே வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வசனத்தை சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு திருப்தி வர வரைக்கும் நான் அப்படியே வரேன். என் தேவன் யாரு? உங்களுக்கும் அதே தேவன் தான். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வானத்தை சாணளவாய் பிரமாணித்தவர், பூமியின் மண்ணை மரக்காலில் வைத்துக்கிறவர், சமுத்திரத்தை இப்படி கையில எடுத்து குலுக்குகிறவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் அவர் உண்டாக்குனது. பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், கேலக்சிஸ், அப்புறம் என்ன இருக்கு? லிவிங் அண்ட் நான் லிவிங், எவ்ரிதிங் கிரியேட்டட் பை காட்.
சர்வத்திற்கும் உண்டான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் தான் யாரு? ஏன் அப்பா. அப்படிதான் நடந்துகிட்டு இருப்பேன் நான். என் தேவன்றதுலே ரொம்ப நேரம் போவேன் நான். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் எங்க பேங்க்ல இருந்ததா? எங்க இருந்தது அவருடைய ஐஸ்வர்யம்? அவர் பேசுற வாயில தான் இருந்தது. அதே ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து அந்த ஐஸ்வர்யம் எல்லாமே இப்ப என்ன வடிவத்தில் இருக்கு? பணம் என்ன வடிவத்தில் இருக்குப்பா? வார்த்தை வடிவத்தில் இருக்கு. சுகம் என்ன வடிவத்தில் இருக்கு? நல் உறவு என்ன வடிவத்தில் இருக்கு? வேர்டு. ஒரு தகப்பன் இருந்தாராம். நம்மளுக்கு தான் இந்த கதை. அவங்க அப்பா ரொம்ப தங்கமான அப்பா. 10 ஏக்கர் 3 பாய்ஸ்க்கு வாங்கி வச்சிருந்தாராம். 10 ஏக்கர் ஜாஸ்தியா கம்மியா? எனக்கு ஜாஸ்தின்னு தோணுச்சு, உங்களுக்கு எப்படின்னு தெரில. 10 ஏக்கர் 3 பாய்ஸு, 3 பயல்களும் அதில் கரடாக இருக்குது, முரடாக இருக்குது. என்ன இதை போய் உழ முடியாது, உழுத பயிர் செஞ்ச ஒரு நிலத்தை வேணால் பண்ணலாம், இதை போய் உழுது நீங்கள் எதை செய்யுங்கன்றீங்க, இதில் அவ்வளோ இருக்குப்பா, உங்களுக்கு தெரியுமா இது உள்ள கோல்டு இருக்குன்ட்டாராம். என்ன இருக்குது இது உள்ள? என்ன இருக்குது? இது இந்த 10 ஏக்கரில் கோல்டு இருக்குன்ட்டாராம். அவன் துண்டக்கான துணியக்கான சொல்லாமல் கொண்டு ஓடி என்ன செய்கிறானுங்க, கோல்டை எடுக்கிறதுக்கு அந்த கரடு முரடெல்லாம் சமப்படுத்துகிறான். கரடு முரடெல்லாம் எடுக்கிறான் கல்ல. ஏன்னா கோல்டு இருக்குன்ட்டார் அப்பா. அப்பா இஸ் நாட் ஏ லையர், போய் சொல்ல மாட்டாரு. கோல்டு இருக்குன்ட்டாரு. செத்து வேற போயிட்டாரு. அப்ப செத்த பிறகு அப்பா பிள்ளைகளோடதெல்லாம் அப்பாவோடதெல்லாம் பிள்ளைகளுக்கு தானே வரும். ஆனா இந்த ஒரு இது இருக்கு, போய் அது உள்ள கோல்டு இருக்குன்றது எவனும் போகல. அப்பா செத்த உடனே வேற வழி இல்லை, அப்பாவுடைய சுகமுகத்துல வாழ்ந்தாங்க. அப்பா செத்து போன உடனே அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நீ இந்த பக்கம் நீ அந்த பக்கம்னு எல்லாம் 3 ஏக்கர் அவன் என்ன செஞ்சான், கல்லு கரடெல்லாம் எடுத்துட்டு கோல்டை தோண்டுனா ஒரு கோல்டு வரல. ஏடா நம்ம அப்பா பொய் சொன்னதே இல்லையே அப்படின்னும் போது ஒரு பெரியவர் வந்தாராம். எப்பா இதுல கரும்பு, இதில் சோளம், இதில் ஏதோ நீங்கள் விதைச்சிங்கன்னா பிரமாதமான மண்ணுப்பா இதுன்னாராம். போட்டால் இந்த 3 பாய்ஸும் போட்டால் கோல்டை விட ஜாஸ்தியான இது என்னது ப்ராஃபிட் வந்துச்சான். காடு பணமாக டைரெக்டாக இதில் வைக்கல. புரியுதா நான் பேசுறது? இந்த பைபிள் ஒரு சுகமாக டைரெக்டாக இருக்குல்ல, ஒரு நல் உறவை டைரெக்டாக கரடு முரடாக தெரியும் உங்களுக்கு, கரடு முரடாக தெரியும். ஆனால் இதை நீங்கள் தோண்டணும். கடினமாக இருக்கிறதெல்லாம் எடுத்து தள்ளிட்டு நீங்கள் தோண்ட பார்த்தீங்கன்னா கோல்டை விட பெருசு. பொன்னை பார்க்கலும் விலையேற பெற்றது. சங்கீதம் 19 இருக்கு, அவருடைய வசனம் வாக்குத்தத்தை பற்றி இருக்கு பாருங்க. அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கல நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லம்ன்றார் பாருங்க. அநேகமாயிரம் பொன்வெள்ளி, அந்த வசனத்தை சொல்றாங்க பாருங்க. என்னது? பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் 24 தானே குட்டு ஒபீரின் தங்கம்னு ஒன்று இருக்கு. அது அவ்வளோ பத்திரமாத்து தங்கம்னு சிலரை கொஞ்சம் போது சொல்லுவாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. பத்திரமாத்து தங்கம்னா சுத்த பொன். அதில் ஒரு பாயிண்ட் கூட என்ன இல்லை, கலப்படமே இல்லை. அதான் ஒபீரின் தங்கம். அதை கொண்டு வந்து கம்பேர் பண்ணுறாரு. பொன்னிலும் மதுரமாக இருக்கிறது வசனம். அவங்களுக்கு பணங்கிறது இந்த பொன்னிலும் அதிகமாக விலையேற பெற்ற வார்த்தையில் இருக்குது. சுகமாக பொன்னிலும் விலையேற பெற்ற. இன்றைக்கி ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கன்னை வச்சுக்கிட்டு எவனோ நிற்கிறது, பிளட் பேங்க்கில் நிற்கிறது. பிளட்டு அவ்வளோ உயிருள்ளது பாருங்கள். பிளட்டை மாற்றி அணிச்சிட்டா என்ன வரும்? பிளட்டுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கவனன்ட்டு தெரியுமா? அது உறவு முறைக்கு பிளட் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. பிளட் பேங்க்கில் செக்கிங் பண்ணுறது 1 or 2% இருந்து அதுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா? ஏதோ கொடுக்குறாங்க. ஆனால் கோல்டு ஆளு காசுலேயும் அமர்லேயும் எத்தனை பேர் நிற்கிறான்? எதை வச்சுக்கிட்டு கன்னை வச்சுட்டு நிற்கிறான். அப்போ அவன் உலகத்தில் அவனுக்கு எது பெருசாக தெரியுது? தங்கம். ஆண்டவர் நீ உலகத்தில் இதில் தானே பெருசாக்குறாங்க, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை விட பெருசு இதுன்னு சொல்கிறாரு. அப்போ போன் வேணாமா? கட்டாயம் வேணும். அதை விட நீ இதை மதிச்சுன்னா இது போய் அதை உனக்கு வாங்கி தந்துடும். நம்புறீங்களா? என்ன ஒரு மெசேஜுக்குள்ளே வாங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படியே கிறிஸ்து இயேசுக்குள் என் குறைவுகளை மகிமையிலே நிறைவாக்குவார். குறை சொல்லுங்க, குறை. பாருங்க, ஒரு பாப்பா ஜட்ஜாக இருக்கா, நான் நடத்தின பொண்ணு. அவள் டெலிவரி ஆன உடனே அவள் வயிறு இங்கே வந்துருச்சு. அவள் ரொம்ப சிக்குன்னு இருக்க ஆசைப்படுவா. அவள் சொச்சு என் உடம்பை கண்டாலே எனக்கு, அவள் சொன்னதை சொல்கிறேன், என் உடம்பை கண்டாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு கஞ்சி தண்ணியை குடிக்கலவோ அப்படின்ட்டு பட்டினி கிடக்கல. என் குறைவுகளை நிறைவாக்குவார், என் குறைவுகள் நிறைவாக்குவார். தொப்பையை போட்டு அடித்தாலும் அவள் சொல்கிறா இந்த குறை கூட எனக்கு இருக்கக்கூடாது. நிஜமாவே அவள் வந்து தொப்பை இல்லாமல் இருக்கிறா. எது வேணாலும் அவர் செய்வார். எதுவும் விருப்பமோ அதை செய்வார். சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக கிடக்குமா. நம்முடைய தேவன் அவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. 37 பாருங்க யோபுல. சிங்கக்குட்டிகள் தாங்கள்
தங்கும் இடங்களில் கிடந்து நல்லா கவனிங்க. சிங்க குட்டிகள் தாங்கள் தங்கும் இடத்துல கிடந்து அப்படின்னா என்ன? அப்படியே எப்போ வந்து அம்மா கொடுப்பாங்களா, என்ன செய்யலாம், எங்க வந்து பதிவு இருக்குன்னா ஏதாவது ஒரு ஆனிமல் ஒன்னா பேசுக்கு ஓடி போய் பிடிச்சி திங்கலாம் அப்படின்னு அதுக்கு பட்டினியோட கிடக்குதாமா. சிங்க குட்டிகள் இருக்கும் பொழுது அவைகளின் ஆசையை, என்ன ஆசை அதுக்கு பிரதர், என்ன ஆசை அதுக்கு? அதுக்கு பசிக்கு ஒரு ஆகாரத்துக்கு ஆசையா இருக்கும். சிங்கத்துக்கு கூட அந்த ஆசையை அவர் நிறைவேற்றுறாரு. இதான் என் தேவன். என் தேவன் போது நீங்க என் தேவன் தமிழ் ஐஸ்வர்யத்தின்படி கட 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 நோ, ஹூ இஸ் உன் தேவன் தெரியணும். என் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஆசையை திருப்தி ஆக்குவே நீ நம்மளை கேட்கிறாரு. உனக்கு நான் செய்ய மாட்டேன்னு நீ நினைக்கிறேன். ஒரு சிங்க குட்டி வந்து கெபில அப்படியே பட்டினியா கிடக்கும்போது அதுக்கு ஒரு ஆசையை உண்டாக்கி அதுக்கு அந்த ஆசையை நான் நிறைவேற்றுறேனே, உன் பிள்ளையோட ஆசையை உன் ஆசையை நிறைவேற்ற மாட்டேனா? அதான் அதோட அர்த்தம். சிங்கத்தை குறித்தா கவலைப்படுகிறார். சிங்கத்துக்காக ஜீவனை கொடுத்தார். சிங்கத்தை பத்தி பேசுறாரு. ஏதோ இப்ப நம்மளை வச்சு சொல்றேன், ஏதோ இதையாவது கொடுத்தா போதும் அப்படிங்கிறது ஆசையா? ஆசையா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாரி வாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது, ரொம்ப எனக்கு வேர் பண்ண ஆசையா இருந்தது, அதை கொடுத்தாருன்றது எப்படி? இதையாவது கொடுத்தாரு, அது ஆசையா? அவ பாருங்க, சிங்கத்துக்கு அதுக்கு ஆசையே நிறைவேற்றுறாராம். நம்மளாம் பெரிய பென்டிகாஸ்ட் ஆச்சு. இவங்க தான் ஆசையே கிடையாது, பவுடர் போடுறது கிடையாது, என்னங்க வேர்வை, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரிலங்க. நீங்கெல்லாம் டிஃபரெண்ட் பென்டிகாஸ்ட்லாம் இருக்கணும். ஆசைப்படணும். பேராசை பொறாம தான் படக்கூடாது. ஏசப்பாட்ட போய் இது எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லலாம், பிரியாணி ஆசையா இருக்குன்னு சொல்லலாம், ஃபிஷ் ஆசையா இருக்குன்னு சொல்லலாம், எனக்கு காட்டன் சரி ஆசையா இருக்குன்னு சொல்லலாம், எனக்கு வீடு ஆசையா இருக்குன்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அது அது ஆசைப்படுதாமா. அந்த சிங்கக்குட்டி ஆசைப்படுறதுக்கு அதுக்கு இறை அவர் கொடுக்குறாராமா. அது தெரியுமா உனக்குன்னு கேட்கிறாரு நம்மளை பார்த்து. அந்த காக்கை குஞ்சுகள் ஆகாரத்துக்காக கத்துதாமா. அப்ப பார்த்து இந்த இன்பம் என்ன செய்வா, அந்த குக்கர்ல இருக்கிறத ஒழிச்சு இந்த இவ்வளவு சாதத்தை எடுத்து இந்த அப்படி போடுவா. அதான் சவதரித்து கொடுக்கறதுன்னா நம்மகிட்ட காதுல பாரு காக்கா கத்து கொஞ்சம் தெரியா, அது மாதிரிலாம் இல்லை. அது கத்தி அது பசியா இருக்கப்போ அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க, மிச்சத்தை கொண்டு போய் எடுத்து கனெக்ஷன் வச்சுக்கிறாருங்க அவரு. அந்த சங்கீதத்துல 29:30 தெரியல, மாமிசமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதிங்கள். 135 இருக்கு. அவர் கிருபை என்றும் உள்ளது, மாம்ச தேகம் உள்ள யாவருக்கும் சொல்லுங்க எல்லாமே கொடுப்பாரு. சொல்லுங்க ப்ளீஸ், நான் முடிக்கிறேன். எல்லாமே கொடுப்பாரு. ஆசைப்படுங்க. எந்த பேசிஸ்ல ஆசைப்படணும்? அழுதுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அழுகைக்கு பரலோகம் இறங்காது. தேடாதவங்களுக்கே கொடுக்கும்போது என்னப்பா, தேடவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இதுதான் நம்முடைய தேவன்ற. என் தேவன், கமான், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அவர் ஐஸ்வர்யத்துல பாப்பரா இல்ல, அதுல இருந்தா இல்ல, அப்படியே கொடுக்க முடியும் அவரால் ஐஸ்வர்யத்தின்படியே. அடுத்தது என் குறைவு உங்களை நீங்க சொல்லுங்க. அவர் பவுல் எழுதுறாரு, உங்கள் குறைவு என்ன சொல்லுங்க, உங்களுக்கு என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மேபி மைட் பீலாம் இல்ல, ஷெல் அப்படின்ற வேர்ட் இருக்கு. அப்படின்னா உறுதியா நிறைவாக்குவார். ஆமென். செய்வார், செய்யாமல் இருப்பார்ல. ஷெல் ஷெல் மை காட் ஷெல் சப்ளை, வில் சப்ளை இல்ல, ஷெல் சப்ளைமா. ஆல் மை நீட்ஸ் இருக்கா, நீடுன்னு இருக்கா? சில இதுல நீடுன்னு மட்டும்தான் இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த ஒரு நீடு இருந்தா எல்லா நீட்ஸும் வந்துடும். இவரால எல்லாம் முடியுங்கிற ஒரு நீடு உனக்கு தெரிஞ்சுக்கிட்டா எல்லா நீட்ஸும் சப்ளை ஆயிடும். புரிஞ்சுச்சா? ஆமென். இது மாதிரி வேற ஏதாவது ஃபினான்ஷியல் பிளஸிங்க்கு சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன். நீங்க சொல்லுங்க, இப்போ உங்க நேரம் சொல்லுங்க, நான் முடிச்சிடுறேன் சீக்கிரமா. எப்பா ஃபினான்ஷியல் பிளஸ், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் யார் மேய்ப்பரு? இல்ல யாரோட என் மேய்ப்பர்னு சொல்லுங்கப்பா. நான் அரியர் வச்சுக்கிறேன். அதுல நீங்களாம் பாஸ்னா விட்டுருங்கப்பா. அது ஒரு பெரிய டாபிக். பவரை கொடுக்குறாராம், ஐஸ்வர்யத்தை கொடுக்கல. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் என்ன தெரியுமா? அந்த கிரவுண்டை சரி பண்ணானுங்க பாருங்க, அது உள்ள இருந்தது பாருங்க, அதான் பவர். தப்பாமல் நீங்க அது அது வேற. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஈஸியா புரியுற மாதிரி? வாயை தரும் சொல்லுவீங்களா? இப்போ பிலிப்பியர் 4:19 சொல்லுவீங்களா? 2 கொரிந்தியர்ல 9:8 எடுங்க. 9:8, 8:9 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது புரிஞ்சிச்சா? நான் சொல்லுவேன், நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், ஜனவரியில டோனர் நிறைய, டிசம்பர்ல டோனர் இல்லை, அப்படி கிடையாது. எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் தொட்டுக்கோ தொடச்சுக்கோ இல்ல, சம்பூர்ணமுடையவளா இருக்கும்படிக்கு, சகலவித நற்கிரைகளிலே பெருகிறவளா இருக்கும்படிக்கு, சகலவித கிருபை என் மேல் தேவன் பெருக செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நான் சொல்லுவேன் அதை. அடுத்தது பாருங்களேன், 8:9 பாருங்க. என்னுடையன்னு சொல்லிடா, நல்லா கவனிங்க. இதை நான் மனப்பாடமா சொன்னேன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு என் நிமித்தம் அவர் தரித்திரரானார். இருக்கா பாப்பா? என்ன உங்கள்ன்றதெல்லாம் என்னன்னு மாத்திக்க.
தரித்திரரானாரேன்றது ஒரு எக்ஸ்கிளமேட்டரியா வாசிங்க. என் நிமித்தம் தரித்திரரான சிலுவையில் தரித்திரம் ஆக போறாரா, ஆயிட்டாரா? அப்ப தரித்திரமான சத்தியம் போனால் நீ ஐஸ்வர்ய வாட்டியா இருக்கிற சத்தியம். இதெல்லாம் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்க பொசிஷனு, நீங்க காட்லி வேலை ஆப்ரேட் பண்றதுக்கு வேற ஏதாவது வசனம் இருக்காமா? நான் அனுபவிக்க வேண்டிய இருக்காமா? சகலவித நற்கிரிகளையும் சகலவித நன்மைகளையும், நான் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை இருக்கிறேன்னு நான் சொல்லுவேன். நான் அனுபவிக்கிறதுக்கு அவங்க மேல இவங்க மேல வச்சா ஒருத்தர் தர மாட்டாங்க. சோர்ஸ் அவரா வைக்கும் போது சேனல் வேற எங்க இருந்து வரும். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் புரிஞ்சிச்சு? அப்பனா உங்க லேக், உங்களுடைய டெட்ஸ், வாட் எவர் பி யுவர் லேக், வெதர் இட் இஸ் ஹவுஸ், ஒரு வீடா இருக்கலாம், ஃபீஸா இருக்கலாம், ஃபண்டா இருக்கலாம், தோட்டமா இருக்கலாம், துறவா இருக்கலாம், இன்னும் என்னென்ன சொத்துக்களா இருக்கலாம், எல்லாமே லேக்கிங்கா இருந்தா, இன்னும் பிள்ளை பாக்கியமா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், வேற ஏதாவது சொல்லுங்களேன். வேற என்னம்மா? காலேஜ் படிப்பா இருக்கலாம். எதெல்லாம் லேக்கோ, சால்வேஷன் லேக்கிங்கா இருக்கலாம், மினிஸ்ட்ரியா கூட இருக்கலாம். எல்லா லேக்கிங் காட் என்ன பண்ணுவாரு? ஸ்மைட் பண்ணிட்டாரு. இந்த வேர்டை நீங்க சொல்ல சொல்ல பரலோகம் உங்க பிரகடனம் பண்றது அப்படியே அங்கீகரிக்கிறது. ஆனா உங்க அழுகையவும் உங்களுடைய பெக்கிங்க இதையாவது செங்குங்கிறதையும் பரலோகம் கேட்காது, காடும் கேட்க மாட்டாரு. அப்படி இருந்தும் துக்கமா இருக்கும்போதும் வந்து பேசுறாரு பாருங்க. ஏன் அழுற, என்ன வேணும்? அது என்னன்னா, குழந்தைங்க கண்ணை தொடச்சி ஒரு சாக்லேட் தான். இந்த வசனத்தெல்லாம் பேசினா எக்ஸ்ட்ராடினரியான மிரக்கிள்ஸ் நடக்கும். புரிஞ்சிருச்சா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை போல் யாரும் இல்லை, என் இயேசுவை போல் யாரும் இல்லை. நான் சோர்வின் பள்ளத்தாக்கில் நடந்த போது தம் கரத்திலேந்தி என்னை தாங்கி நடத்துவார். என் இயேசு, என் இயேசு என்றுமே, என் இயேசு